கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நல் நாமத்தினாலே அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் நேரலையில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 2வது மற்றும் 3வது வார்த்தை, 153வது பக்கம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2வது 3வது வார்த்தை. பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் இந்த 2 வசனத்தில், முதல் வசனத்தில் தலைப்பு பாருங்களே, பிதாவே வேலை வந்துச்சு. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இன்னும் ஆண்டவருடைய காலம் வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும் அப்படின்னு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ரொம்ப வேகமாக அவருடைய வருகை அதற்கு காணப்பட போகுது. அதற்கான அனுகூலமான கால சூழ்நிலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பூமி எதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். அநேகர் இங்கும் அங்கும் அலைந்து அறிவு பெருத்து போகும். உபத்திரவம் மிகுதியாவதனால் அன்பு தணிந்து போகும். இதெல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கு. முடிவு பரியந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு வேலை வந்துச்சு. அப்போ என்ன வேலை? அவருடைய வருகையின் காலம் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. அதில் அடுத்த வார்த்தையை சொல்றாரு, நீ நித்திய ஜீவனை அடையணும்னா அவர் வரும்பொழுது நம்ம எல்லாரும் நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்கணும் இல்லையா? அதற்கு என்ன ஒவ்வொருத்தரும் செய்யணும்? 2 காரியத்தை வேதம் சொல்லுது. 1 பிதாவையும் 2வது இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நீங்க இயேசுவை எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டாகும், வரும். நித்திய ஜீவனுக்கு நீங்கள் உரியவர்களாய் மாறுவீர்கள். இயேசுவே சொல்றார், பிதாவாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவது தான் நித்திய ஜீவன். அப்ப நம்ம எந்த அளவுக்கு இன்றைக்கு இயேசுவை அறிந்து வைத்திருக்கிறோம்? இயேசுவை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிற அறிவினுடைய அளவு எவ்வளவு? அவரை எந்த அளவுக்கு நீங்கள் ஆழமாய் புரிந்து வைத்திருக்கிறீங்கிறத இன்றைய வேத வசனத்தின்படி நம்ம தியானிக்க போகிறோம். ஏனென்றால் அவரை அறியக்கூடிய அறிவில் இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்கிறாங்கன்னா குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இன்றும் அநேகர் இயேசுவை எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு சாதாரணமான சிறுவரை போல பார்க்குறாங்க, குழந்தை தனமாக பார்க்குறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பல விதத்தில் வேதத்தில் அவரை பார்த்ததாக வேதம் நமக்கு சொல்லுது. ஒருவேளை இதை கேட்குற நீங்கள் இன்னைக்கு எப்படி அவரை பார்க்குறீங்க என்பதை நான் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அநேகர் தூர தேசத்திலிருந்து இதை பார்க்குறாங்க. அவங்களும் கூட இயேசுவை குறித்து பலவிதமாய் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு நாள் சகைவு கேள்விப்பட்டான், அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவனுக்கும் பலர் போய் சொல்லி அவனுக்கு ஒரு உணர்வு வருது, நானும் போய் அவரை பார்க்கணும். எல்லாரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்களே, நானும் போய் பார்க்கணும்னு தான் இயேசுவை பார்க்க, அவனை அறிந்து கொள்ள, இயேசுவை புரிந்து கொள்ள, இயேசுவின் அன்பை பெற்றுக்கொள்ள அவனும் பல விதத்தில் வகை தேடினான் என்று வசனம் சொல்கிறது. இங்கே பாருங்களே, மத்தேயு புஸ்தகம் 16:16 பேதுரு இயேசுவை எப்படி அறிந்திருந்தார், அவருடைய மனத்திரையில இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் சொல்லுகிற வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். பேதுரு சொல்றது இயேசுவை எப்படி அவர் அறிந்து கொண்டார்னா, குமாரனுடைய குமாரனாகிய பிதாவினுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் பிதாவினால் அனுப்பப்பட்டிருக்கிற இயேசு என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். அந்த வசனத்தை பாருங்களே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அதற்கு இயேசு என்ன சொல்றார்? இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே,
நீ பாக்கியவான். அப்ப இயேசுவை அறிந்து கொள்கிற ஒவ்வொருத்தரும் பாக்கியவான்கள். இயேசுவை தொழுது கொள்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். இயேசுவை நம்புகிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். இயேசு சொன்ன வசனத்தின்படி தன் வாழ்க்கையை கட்டுகிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். அவர் சொல்றாரு பாருங்க, பேதுருவை பார்த்து, நீ பாக்கியவான். அடுத்த வார்த்தையை பாருங்களே, அவர் சொல்ல, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. அப்ப இயேசு பிதாவினுடைய குமாரன் என்பதை மாம்சத்தினால் ஒருத்தரும் சொல்ல முடியாது, இரத்தத்தினால் ஒருத்தரும் சொல்ல முடியாது. அப்ப அது எங்கிருந்து வருகிறதா? இதை உனக்கு பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப தேவனுடைய குமாரன் இயேசு என்பதை அந்த வெளிப்பாடு பிதா கொடுத்தா தான் நமக்கு வரும். இன்னைக்கு இயேசப்பாவை நம்ம விசுவாசிக்கிறோமே, இது நம்மளாக உண்டாக்கிக்கிட்டது அல்ல, தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிற மகா பெரிய ஒரு கிருபை தேவனுடைய பிள்ளைகளை. பேதுருவை பார்த்து சொல்கிறார், இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தலப்பா, பிதாவாகிய தேவன் உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. எதை வெளிப்படுத்தினாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அப்ப பேதுருவுக்கு தெரியுது இயேசு எப்படிப்பட்டவ, மனுஷன் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், உன்னதமான ராஜா, சர்வ வல்லமையுள்ளவர். அவர் பிதாவினுடைய திட்டத்தை சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்ற இறங்கி வந்திருக்கிற மனுஷகுமாரன் என்பதை பேதுரு அதை அறிந்திருந்தார். அதனாலதான் பிதாவாகிய தேவனை அழகாய் அவர் புரிந்ததை இங்க சொல்றாரு. பிதாவாகிய தேவன் அனுப்பியிருக்கிற குமாரன் நீர் என்று சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, இது இரத்தத்தினால நீ தெரிந்து கொள்ளல, மாம்சத்தினால இது நீ தெரிந்து கொள்ளல, பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இயேசுவை அறிந்திருக்கிற உனக்கும் பிதா ஒருவனுக்கு கொடுக்காவிட்டால் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வெளிப்பாடை யாரு கொடுத்தா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியல தெரியுமா? வெளியில போய் பாருங்க, எத்தனை பேருக்கு ஜீவனுள்ள தேவனாகி இயேசு தெரியாம அவங்க வாட்டில் கண் போன போக்கில், மனம் போன போக்கில், உணர்வு போன போக்கில் போய் கொண்டு இருக்கிறாங்கன்னு. அப்போ அவங்களுக்கு இல்லாத ஒன்றை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு இல்லாத ஒரு கிருபையை கர்த்தர் உன் மேலே வச்சிருக்கிறார். இது மாம்சம் உனக்கு காண்பிக்கல, உன்னுடைய ரத்தம், உன்னுடைய பெற்றோருடைய ரத்தம் இதை உனக்கு காண்பிக்கல, தேவன் மனக்கண்களை உனக்கு திறந்ததுனால உனக்கு அந்த வெளிப்பாடு வந்திருக்கு. அதனால நீ பாக்கியவான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வாயா? ரெண்டாவது பாருங்க, ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட மனக்கண்கள் உள்ளவனாய் இருந்தான். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிக்கலாமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45வது வார்த்தை எல்லாரும் எடுத்து வாசிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Thank you, wonderful the Holy Spirit. வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 45வது வார்த்தை வாசிமா. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நல்லா கவனிங்க, பெலிஸ்தியன் கோலியாத் எப்படி வர்றான்? நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். அப்ப கோலியாத்து கையில என்னென்ன இருக்கு? ஈட்டி இருக்கு, கேடயம் இருக்கு, பட்டயம் இருக்கு. ஒரு யுத்த புருஷன் கையில இதெல்லாம் இருக்கும். தலைக்கவசம் இருக்கும், மார்க்கவசம் இருக்கும், கை கவசம் இருக்கும், இடைக்கச்சை இருக்கும், காலணிகள் இருக்கும், கையில என்ன இருக்கும்? சீல்டு இருக்கும், இன்னும் ஈட்டி இருக்கும், இன்னும் பலவிதமான யுத்த ஆயுதங்கள் இருக்கும். இதனால் எபேசியர்ல சொல்றாரு, ஆவிக்குரிய அணிகலன்களை நீங்க தரித்து கொள்ளுங்க. உங்களுடைய போராட்டம் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் உண்டு. அவை மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, அது வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டங்கள் உண்டு. அப்ப நம்மளுடைய யுத்தம் யாரோட இருக்குதா? வான மண்டலத்தில் இருக்கிற விழுந்து போன ஆவிகள், தள்ளப்பட்ட ஆவிகள், புறக்கணிக்கப்பட்ட ஆவிகள், தன்னுடைய மகிமை இழந்து போய் இந்த பூமியில அனுப்பப்பட்டிருக்கிற, தள்ளப்பட்டிருக்கிற, துரத்தப்பட்டிருக்கிற ஆவிகளோடு நமக்கு ஒவ்வொரு நாளும் யுத்தம் உண்டு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். பவுல் வாழ்க்கையில நல்லா தூங்குனேன், நல்லா படுத்திருந்தேன், நல்லா சாப்பிட்டேன், நிம்மதியா பிரயாணம் பண்ணினேனே கிடையாது. அவர் சொல்றார் நல்ல போராட்டம். அப்ப இந்த உலகத்துல அவருக்கு தினந்தோறும் என்னதான் இருக்கு? போராட்டம். சுய ஜனங்களால் வந்த மோசம், கள்ள சகோதரர்களால் வந்த மோசம், அடுத்து பார்த்தா என் ஜனத்தினாலும் என் இனத்தாராலும் வந்த மோசம், அடுத்து ஆறுகளில் வந்த மோசம், கண் விழிப்புகளில் வந்த மோசம். ஒரு பெரிய பட்டியலையே 2 கொரிந்தியர்ல எழுதுறாரு. இப்படியெல்லாம் நான் அடிக்கப்பட்டேன், உதைக்கப்பட்டேன், அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அப்ப அவருடைய வாழ்க்கையில அவர் நிம்மதியா எங்கனையாவது தூங்கி சந்தோஷமா இருந்தாருன்னா இல்லவே இல்லை. ஒவ்வொரு நாளும் போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் ஊழியத்தினுடைய பாதை. அப்ப இங்க வேதம் அழகா சொல்லுது, அந்த கோலியாத்தை என்ன கொண்டுட்டு வர்றான்? பட்டயம் வச்சிருக்கிறான். அப்ப கோலியாத்து யாரு? ஒரு யுத்த வீரன்.
அவன் ஒரு சேனை தளபதி. கோலியாத்துங்கிறது அந்த பெரிய அரக்க சுபாவம் உள்ள ஒரு மனுஷன். அவன்கிட்ட ஈட்டி இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா கேடயம் இருக்கு, பட்டயம் இருக்கு. ஆனால் அவனுக்கு எதிராக தேவன் கூட்டிட்டு போன ஒரு மனுஷன் தான் தாவீது. அவன் சாதாரண ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த மனுஷன். இதுவரை அவன் எந்த ஒரு யுத்தத்துக்கும் போனதே கிடையாது. மனிதர்களோடு யுத்தம் பண்ண அவன் போய் நின்னதே கிடையாது. அவன் செஞ்ச வேலை என்னதான், ஆட்டுக்குட்டி மேய்ச்சான். அப்போ ஆட்டுக்குட்டி மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது தேவன் அவனை பயிற்றுவித்தார். வேதம் சொல்லுது, கர்த்தர் என்னை யுத்தத்திற்கு பழக்குவித்தார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்குவித்தார். எங்க பழக்குவிக்கிறாரு? அவங்க அப்பா வீட்டில் அண்ணன் தம்பிகள்லாம், அண்ணன்கள்லாம் இராணுவ வீரர்கள். ஒரு நாள் அவனுக்கு ஒரு ஈட்டியை கொடுத்துருக்க மாட்டாங்க, கேடயத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க அந்த அணிகலன்களை அணிஞ்சுக்கிட்டு யுத்தத்துக்கு போகிறப்ப தாவீது பார்த்துருப்பார் வேடிக்கையா. அன்னைங்கெல்லாம் இராணுவத்தில் இருக்காங்க, அன்னைங்கெல்லாம் நல்ல அபியாசமாக இருக்கிறாங்க, அன்னைங்களுடைய தோற்றமெல்லாம் பார்க்கவே கவர்ச்சிகரமாக இருக்குது. நான் ஆட்டுக்குட்டி மேய்க்கிறேனே, கடைசியாக பிறந்த என்ன அப்பா ஆட்டுக்குட்டி மேய்க்க அனுப்பிட்டாரேன்னு எத்தனையோ நாள் அவர்கள் இராணுவ ட்ரெஸ்ஸை பார்த்து இவன் வேதனைப்பட்டிருப்பேன், துக்கப்பட்டிருப்பேன், வருத்தப்பட்டிருப்பேன். இதுதாங்க தியானம். அவன் ஒவ்வொருத்தரையும் பார்த்து 7 பேர்த்த பார்த்து நினச்சிருப்பேன், 7 பேர் வீட்டில் இருக்கிறாங்க, நான் மட்டும் காட்டில் இருக்கிறேனே. காட்டிலையும் அவனுக்கு என்ன வேதம் சொல்லுது? ஒரு விசை சிங்கம் வந்துச்சு. இப்போ ஒரு சிங்கத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன்னா தாவீதை பயிற்றுவிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அமைதியாக தான் இருக்கிறீங்க, எல்லாரும் உங்களை மறந்து போயிட்டாங்க, எல்லாராலும் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீங்க. நீங்களே சொல்லுவாங்க நொந்து போய் நான் இருக்கிறப்ப எனக்கு வந்துச்சே பிரச்சனை, நானே வேதனையில் இருக்கும் பொழுது இந்த பிரச்சனையை நான் எப்படி பிரதர் ஜமாளிக்கிறது? அவனே அப்பா தள்ளிட்டாருங்கிற ஒரு மன வருத்தம், அண்ணன் தம்பி மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு மன வருத்தம், நான் மற்றவங்க மாதிரி ஒரு வேலை செய்யலையேங்கிற ஒரு எண்ணம், அடுத்து எனக்கு ஒரு நல்ல படிப்பறிவு இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம், நான் வீட்டில் தங்க வசதியே இல்லையே, என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே, நான் மலைகளிலேயும் குகைகளிலேயும் மரங்களிலும் தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்படி அவனுக்குள்ள அவனும் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவன் தானே, அவனும் ஒரு மனிதன் தானே. எத்தனை நாள் அவன் வருத்தப்பட்டிருப்பேன். இப்போ நீ எப்படி வருத்தப்படுற? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் இந்த வியாதி, எனக்கு மட்டும் ஏன் வேலை இல்லை, என் வீட்டில் மட்டும் எதுக்கு சண்டை, ஏன் கணவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாரு, என் பிள்ளைகள் மட்டும் ஏன் இப்படி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம்? ஒரு கேள்வி உனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? தேவன் தெரிந்து கொண்ட மனிதர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய பிள்ளைகளை. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சிச்சிக்கிறார். எதற்காக? நன்மை உண்டாகும்படி அவர் சிச்சிக்கிறார். அருமையான தம்பி தங்கச்சி, தகப்பன் சிச்சிக்காத புத்திரன் உண்டோ என்று வேதத்தில் சொல்லப்படும். அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். இப்போ ஒரு விஷயம், சிங்கம் வருது. அவன் நினைச்சிருப்பான்ல, நான் எப்படி சிங்கத்தோட சண்டை போடுறது? எங்க அப்பா என்கிட்ட ஆட்டுக்குட்டி கேட்பாரு, அந்த ஆட்டுக்குட்டியை நான் தொலைச்சிட்டேன்னா எங்க அப்பா என்னை மனிதத்தன்மையா நடந்து கொள்ள மாட்டாரு, என்கிட்ட கொடுத்திருக்கிற ஆட்டை நான் பாதுகாக்கணுமேன்னு சொல்லி அவன் சிங்கம் என்று பார்க்கல. அப்பாவுடைய அந்த பயம் அவனுக்குள்ள இருக்குது. அப்பா கிட்ட நான் கணக்கு ஒப்படைக்கணுமேனு பயத்தில் ஓடி போய் என்ன பண்ற, சிங்கத்தோட மல்யுத்தம் பண்ணி அந்த சிங்கத்தை ஜெயித்து ஆட்டுக்குட்டியை அவன் பாதுகாத்தான். அப்ப கர்த்தர் ஒரு விஷயம், சிங்கத்தோடு கூட அவனை பயிற்றுவித்து அவனை பழக்குவித்து சிங்கத்தோடு யுத்தம் பண்ண கர்த்தர் அனுமதித்தாரு. அந்த காலகட்டத்தை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில கொடுத்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் எதுக்கு பிரதர் இந்த யுத்தத்தை நடத்துறீங்க, இந்த 14 நாளா ஜெபிக்கணுமா, அது யுத்த ஜெபம் பண்ணணுமானா ஒரு பெரிய எழுப்புதலுக்கு கர்த்தர் உங்களை பயிற்றுவிக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? கர்த்தருடைய கரம் இதோ இந்த நாட்களில் உங்களை பயிற்றுவித்து கொண்டு இருக்கிறது. சரி, சிங்கத்திற்கு தப்பிச்சு அடுத்த நிமிஷம் வேதம் சொல்கிறது, கொஞ்ச நேரத்துக்குள்ளே இன்னொன்று வந்துச்சான், கரடி வந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ ஒன்றுக்கு தப்பிச்சா இன்னொன்று வருது. அந்த இதுக்கு அவன் ஆட்டுக்குட்டியை தப்பி வைக்கணும். அப்ப கரடிக்கு அவன் என்ன பண்றான், யுத்தத்தை பண்றான். அப்ப சிங்கத்திற்கும் கரடிக்கும் அவனை கர்த்தர் அனுமதித்து அந்த யுத்தத்திலே அவனுடைய கைகளை பலப்படுத்தி அவைகளை மேற்கொள்ளக்கூடிய அபியாசங்களை அவனுக்கு கொடுத்து ஏற்கனவே அவனை பயிற்றுவித்து வனாந்தரத்தில் வைத்திருந்தாரு. இப்போ ஒரு நாள் திடீரென்று அவன் இந்த யுத்த களத்திற்கு வருகிறான். வேதம் சொல்லுகிறது, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ, நானாக வரலப்பா, என்னுடைய தகப்பனார் தான் என்னை அனுப்பினாரு. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லவா? ஊழியங்கள் எல்லாம் நீங்களாக கேட்கல, நீங்களாக உருவாக்கல. தேவன் உங்களுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்து தகப்பனாகிய உங்களை வழிநடத்தக்கூடிய உங்களுடைய அனுமதியோடு இந்த யுத்த களத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தர். அப்ப ஊழியத்தில் கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். எப்படி தாவீதை கோலியாத்தை கொண்டுட்டு போகணும்னு ஒரு பிளான் இருந்துச்சோ, அதுபோல இன்றைக்கு கர்த்தர் ஒரு எழுப்புதலுக்கு உங்களை மையமாய் வைத்து இந்த நாட்களில் ஒவ்வொரு ஊழியத்திலையும் உங்களை பயிற்றுவித்து 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 இதிலும் பெரிதான ஒரு காரியத்தை உங்களை கொண்டு செய்யும்படி கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே,
இங்க பாருங்க, வேதம் சொல்லுது, இப்ப திடீரென்று அவன் அங்க வரல. தேவனுடைய முன்குறித்தலின்படி அப்பாவே என்ன பண்றாரு, போய் விசாரிச்சுட்டு வாப்பான்னு அனுப்புறாரு. அங்க வந்தா கோலியாத்து பயங்கரமான சவுண்டு கொடுக்குறான். 40 நாள் தினந்தோறும் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறான். எல்லாரும் இஸ்ரவேல் எல்லாம் பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேலில் எல்லாரும் அவனுடைய சத்தத்தை கேட்டாலே போய் சிதறடித்து போயிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் தேவனுடைய பிள்ளைகளே தாவீது அந்த இடத்துக்கு வர்றாரு. வந்த உடனே அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவருடைய உள்ளத்தில் ஒரு உணர்வு வருது. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் என் தேவனுக்கு முன்பாக எம்மாத்திரம். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவன் நான் போறேன்ட்டு புறப்பட்டு போறான். அங்க என்ன நடக்குது, அவன் முன்னாடி ஒரு பட்டயம் உள்ளவன் நிற்கிறான், ஒரு ஈட்டி உள்ளவன் நிற்கிறான், ஒரு கேடயம் உள்ளவன் நிற்கிறான். அவனை பார்த்து இஸ்ரவேல் எல்லாம் 40 நாள் பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறான். சவுல் ராஜா பயந்துட்டாரு, சவுளுடைய படைகள் அப்னேயர் பயந்துட்டான், அங்க இருக்கக்கூடிய அமாசா பயந்துட்டான், அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய படை வீரர்கள் எல்லாம் பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த சின்ன வயதில் இருக்கிற தாவீது முன்னாடி போய் நின்று அவன் சொல்லக்கூடிய அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த உணர்வு, அதுதான் அவன் தேவனை அறிந்திருக்கிற விதம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு அந்த வார்த்தையை வச்சு நீங்க எந்த அளவுக்கு கர்த்தர் மேல பற்றுதலும் பாசமும் நேசமும் வைத்திருக்கிறீங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். வேதம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதாங்க வாயில வெளியே வரும். அப்ப இருதயம் அது ஒரு வெளிப்பாட்டை காண்பிக்கிறது. எப்படி? கண்ணு, வாயி, உங்களுடைய கரம். சில பேருக்கு கோபம் தான் நாக்க துருத்துவாங்க, கையை ஓங்குவாங்க. அப்ப உள்ளத்துக்குள்ள கோபம் இருக்குன்னு அர்த்தம். இதோ வேதம் சொல்லுது, அவள் கண்ணிமையினால் உன்னை பிடிக்க விடாதே, அவள் பயங்கரமான வேசி, பாதாளத்துக்கு போகிற வழி, அவள் இருதயத்துக்குள்ள இச்சை இருக்கிறது, கண்ணு வழியா வெளிப்படுது. தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல இந்த கண்கள் இருதயத்துக்கு வாசலா இருக்கு, வாய்கள் இருதயத்துக்கு வாசலா இருக்கு, உதடுகள் இருதயத்துக்கு வாசலா இருக்கு. அப்ப இந்த இடத்துல வேதம் சொல்லுது, தாவீதுடைய வாய் எப்படி இருக்கு தெரியுமா? அவன் கர்த்தரை அறிந்திருக்கிற அறிவை தன்னுடைய உதடுகளால் அவன் சொல்றான். பாருங்களே அந்த வசனத்தை வாசிங்க. நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தாதி கர்த்தருக்கும் ராஜாதி ராஜனுக்கும் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? அவன் சொல்றான், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்துல வருகிறேன். என்கிட்ட ஈட்டி இல்லப்பா, என்கிட்ட கேடயம் இல்லப்பா, என்கிட்ட பட்டயம் இல்லப்பா, நான் உன்னை போல ஒரு இராணுவ வீரனும் கிடையாதப்பா, நான் உன்னை போல எல்லா அபியாசமும் உடையவன் கிடையாதப்பா. நீ உன்னை நம்பி வர்ற, உன் பட்டயத்தை நம்பி வர்ற, உன் கேடயத்தை நம்பி வர்ற, உன்னுடைய புஜபலத்தை நம்பி வர்ற, உன்னுடைய அனுபவத்தை நம்பி வர்ற, உன்னுடைய முன்ன இருக்கக்கூடிய பலவிதமான யுத்த கலைகளை நம்பி நீ வர்ற. ஆனா நான் யாரை கொண்டு வர்றேன் தெரியுமா? அவன் சொல்றான், இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்துல வருகிறேன். அப்ப தாவீது யாரை வைத்து போறான் யுத்தத்திற்கு? கேடயம் இல்ல, ஈட்டி இல்ல, பட்டயம் இல்ல, தலைக்கவசம் இல்ல, கை கவசம் இல்ல, கால் கவசம் இல்ல, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, ஏற்கனவே எந்த விதத்திலையும் ஒரு மனிதனோடு அவன் யுத்தம் பண்ணினதாக வரலாறு இல்லை. ஆனா ஒன்னே ஒன்று அவன் அறிஞ்சிருக்கிறான், அவன் மனதுக்குள்ள இருக்குது, என் தேவன் சேனைகளின் கர்த்தர், என் தேவன் இராணுவங்களின் தேவன், என் தேவன் கர்த்தாதி கர்த்தர், என் தேவன் ராஜாதி ராஜா, என் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், என் தேவன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், என் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், ஒரு விசை சிங்கத்திற்கு என்னை தப்புவித்தவர், ஒரு விசை கரடிக்கு என்னை தப்புவித்தவர், அவர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் என்னை தப்புவிக்க யாரா இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறார். அப்ப இதுதாங்க தாவீது தேவனை அறிந்திருக்கிற அறிவினுடைய உன்னதமான அனுபவம். இன்னைக்கு உங்க பிரச்சனைக்கு நடுவில் நீங்க எப்படி கர்த்தரை அறிஞ்சிருக்கிறீங்க? 2 குருடர்கள் இயேசுவினிடத்துல வருகிறார்கள். மத்தேயு புத்தகம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? எல்லாரும் எடுத்து வேதாகமத்தை நம்ம திருப்பி இந்த பகுதிகளை கட்டாயம் நம்ம வாசிக்கணும். நீ கர்த்தரை அறிந்திருக்கிற அறிவினுடைய ஆழம் அகலம் நீளம் உயரம் அதில் எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு புத்தகம் 9ஆம் அதிகாரம் 28ஆவது வசனம். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். 2 குருடர்கள் இயேசுவினிடத்தில் வருகிறாங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்கிறாங்க. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா
என்று கேட்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் பார்த்து கேட்கிறாரு, உனக்கு அற்புதத்தை செய்ய நான் வல்லமையுள்ளவர் என்று நீ விசுவாசிக்கிறாயா? உன் கண்ணீரை துடைக்க நான் வல்லமையுள்ளவர் என்று நீ விசுவாசிக்கிறாயா? உன் வியாதியை போக்க நான் வல்லமையுள்ளவர் என்று நீ விசுவாசிக்கிறாயா? இந்த கல்லுகளாலே அப்பத்தை உண்டாக்க நான் வல்லமையுள்ளவர் என்று நீ விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய தரித்திரத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற நான் வல்லமையுள்ளவர் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? பேதையை ஞானியாக்க நான் வல்லமையுள்ளவர் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? குருடனை பார்க்க வைக்க நான் வல்லமையுள்ளவர் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? உன் பிள்ளைகளை வளமிக்க ஆரோன் கோல் போல மாற்ற நான் வல்லமையுள்ளவர் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? நாணல்களை, நெறிந்த நாணல்களை இதோ நான் கோலாக மாற்ற வல்லமையுள்ளவர் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்துல நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்பதை உங்க ஜெபத்திலேயே தெரிஞ்சிரும் தேவனுடைய பிள்ளைகளை. இங்க பாருங்க, 2 குருடர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய கண்களை திறக்க நீர் வல்லமையுள்ளவர். இன்னைக்கு ஏங்க இந்த விசுவாசம் நமக்குள்ள இல்லை? இன்னைக்கு ஏங்க நமக்குள்ள இப்படிப்பட்ட உணர்வு இல்லை? என் வியாதியை மாற்ற அவர் வல்லமையுள்ளவர், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவர், என் தேவைகளை சந்திக்க அவர் வல்லமையுள்ளவர், எனக்கு ஒரு வாரிசை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர், என்னுடைய வாழ்க்கையில எழுப்புதலை காண அவர் வல்லமையுள்ளவர், என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு காரியத்தை கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில மகா பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவர். நீ எந்த அளவுக்கு அவரை விசுவாசிக்கிறையோ அந்த அளவுக்கு கர்த்தர் உனக்குள்ளே கிரியை செய்வார். இதை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுமா? விசுவாசத்துல குறைவு. ஆபிரகாம் வீட்டுக்கு போய் உற்பவ காலகட்டத்தில் ஒரு குமாரனை பெறுவாயின்னு சொன்னதும் போதும் அவ சிரித்தாள், நகைத்தாள். கர்த்தர் தூதர்கள் கேட்குறாங்க, சாராள் நகைத்தாள். அவ இல்லவே இல்லை. முதிர் வயது ஆனவளுக்கு இன்பம் உண்டாகுமோ? அப்ப இவளுக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. எப்படி முதிர் வயது ஆயிருச்சு? ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடெல்லாம் நின்று போச்சு, இனிமேல் எனக்கு ஒரு இன்பம் உண்டாயிருக்குமோ? கர்த்தர் சொல்றாரு, நீ நகைத்தாய். அப்ப இந்த இடத்துல அவங்க விசுவாசித்தாங்கன்னா இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க இல்லையா? இன்னைக்கு நம்மளும் அப்படி தாங்க கேட்குறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இனி ஒரு எழுப்புதல் வருமா? இனி நான் சுகம் பெறுவேனா? இனி என்னுடைய தேவை சந்திக்கப்படுமா? இனி என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு காரியத்தை நீர் செய்வீரான்னு சொல்லி நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த குருடர்கள் கேட்குறாங்க, எங்களை சுகமாக்கும் தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும். நீங்களும் இறங்கும் 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 ஜெபிக்கிறீங்க, இறங்கும் இறங்கும் இறங்கணும் கூப்பிடுறீங்க, பல விதத்தில் நீங்க கூப்பிடுறீங்க, உண்மைதான். ஆனா கர்த்தர் உங்களத்துல என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? விசுவாசம் இருக்கா உங்களுக்குள்ள? நீங்க என்னை விசுவாசிக்கிறீங்களா? இறங்கும்னு கூப்பிட்டுட்டீங்க, ஆனா நான் அதை செய்ய வல்லமையுள்ளவர் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவை தூக்கி தெராசில் வச்சு பாருங்க. ஒருத்தன் ஈட்டியோடு நிற்கிறேன், ஒருத்தன் கேடயத்தோடு நிற்கிறேன், ஒருத்தன் எல்லா விதமான அப்பியாசத்தோடு நிற்கிறான், ஆனால் ஒருத்தன் எதுவுமே கிடையாதுங்க. அவன் கையில் ஒரு கவன் கல் தான் இருக்கு, ஆடு மேய்க்கரையை வைத்திருக்கிற ஒரு கவன் கல் தான் இருக்கு. ஈட்டியை பார்த்துருந்தானா அவன் விலகி ஓடி இருப்பான், கேடயத்தை பார்த்துருந்தானா அவன் விலகி ஓடி இருப்பான், அவன் இருக்கக்கூடிய மற்ற விதமான அப்பியாசங்களை பார்த்துருந்தானா அவன் விலகி ஓடி இருப்பான். அப்போ தாவீது அந்த கோலியாத்தை விட யாரை பெருசா பார்த்தான் தெரியுமா? சேனைகளின் கர்த்தரை பார்த்தான், இராணுவங்களின் தேவனை பார்த்தான். அதுதான் அவன் தேவனை அறிந்திருக்கிற அறிவினுடைய ஆழம். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நீங்க எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறீங்க? நீங்க அறிஞ்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அவிவிசுவாச வார்த்தை உங்களுக்குள்ள வராது. தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபாலய தலைவனை பார்த்து ஏசப்பா அழகா சொன்னாரு, விசுவாசம் உள்ளவனாகவே இரு. அங்க என்ன சம்பவம் நடந்துருச்சு? என் பிள்ளை மறிக்கிறதுக்குள்ள வரணும்னாரு, அவரும் வந்துகிட்டே இருக்கிறாரு. வந்துகிட்டே இருக்கிற வழியில ஒரு துர்ச்செய்தி வருகிறது. என்ன செய்தி? உன் பிள்ளை மறிச்சு போச்சு, போதகரை நீர் வருத்தப்படுத்த வேண்டாம். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் அவன் அங்க ஒண்ணு ரியாக்ஷன் காட்டினதாக சொல்ல, ஆனா கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே. அப்ப அவன் என்ன செஞ்சுட்டான்னு அர்த்தம்? பயந்துட்டான், திகைத்துட்டான், கலங்கிட்டான், தடுமாறிட்டான், குழம்பிட்டான். ஏன்னா சொல்றவன் வார்த்தை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பயத்தின் ஆவி இருக்கு. எப்படி தெரியுமா? உங்களை பயப்படுத்தும், உங்களுக்குள்ள ஒரு கலக்கத்தை கொடுக்கும். யாரை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். உங்களுக்குள்ளே பலதரப்பட்ட சிந்தனைகளை அவன் கொண்டு வருவான். உங்களுக்குள்ள பலதரப்பட்ட எண்ணங்களை கொண்டு வந்து உங்களை திசை மாற பண்ணுவான். உங்க வேகத்தை குறைக்க அவன் பார்ப்பான். உங்களுடைய திட்டங்களை உடைக்க அவன் வகை தேடுவான். உங்களுக்குள்ள ஒரு பெரிய நெருக்கத்தை அவன் கொண்டு வந்து அந்த சூழ்நிலைகளில் உங்களை முன்னேறி போக விடாதபடி அவன் உங்களுக்கு போராட்டத்தை கொண்டு வருவான். யோசபாத்துக்கு விரோதமா ஒரு பெரும் கூட்டம் புறப்பட்டு வந்துச்சு. யோசபாத்து ஓவாசத்தை கூறுவித்தான், கலங்கி போயிட்டான். எப்படி யுத்தம் பண்றது? பெரும் கூட்டம் வந்து முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறது, ஒரு பெரிய சேனை வந்து நிக்குது, என்ன செய்யறது? அப்ப ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூட்டுறேன், வாங்க உட்காருங்க உட்காருங்க, எல்லாம் ஜெபிக்கலாம், தேவன் செய்வார் தேவன் செய்வார்.
நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை பிரசங்கிக்கிறான், நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். சொல்லிக்கிட்டு எல்லாரும் போய் தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து பாட்டு பாடக்கூடிய பாடகர்களை ஏற்படுத்துறான். யுத்தத்திற்கு பாடகர்களை கொண்டு போறா, முன்னாடி நிப்பாட்டி, வாங்க நீங்க எல்லாம் பாட்டு பாடுங்க, கர்த்தர் செய்வார்னு சொல்லி அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யுத்தத்தில் பாட்டு செல்லுபடி ஆகுமா? யுத்தத்தில் உபவாசம் செல்லுபடி ஆகுமா? யுத்தத்தில் இதோ கேடயம் தானே வேணும், ஈட்டி தானே வேணும், அங்கே ஆயுதம் தானே வேணும், அங்கே யுத்த வீரர்கள் தானே வேணும், அங்கே எதுக்கு பாட்டு பாடுற கூட்டம், அங்கே எதுக்கு உபவாச கூட்டம், அங்கே எதுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஆசாரியர்கள் எதற்கு? சம்பந்தமே இல்லையே, அங்கே இருக்கிற காலகட்டங்கள் வேறையே. ஆனால் யோசபாத்துக்கு நல்லா தெரியுது, இந்த யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா ஈட்டி தாங்கக்கூடிய ஈட்டியாளர்கள் தேவையில்லை, கேடயம் பிடிக்கக்கூடிய கேடயமாளர்கள் தேவையில்லை, போர் வீரர்கள் தேவையில்லை, பாட்டு பாடக்கூடிய ஆசாப்பு கூட்டத்தார்கள் போதும், ஓவாசித்து மண்டியிடக்கூடிய இடுப்பு எலும்புகள் நொறுங்கும்படி பெருமூச்சு விடக்கூடிய யுத்த ஜெப வீரர்கள் போதும் என்பதை அவன் தெரிந்து அறிந்து புரிந்து வைத்ததுனால தான் அவன் என்ன பண்ண தெரியுமா? முதல்ல யுத்த புருஷர்களை கூப்பிட்டான். அவங்க தான் ஆவிக்குரிய யுத்த வீரர்கள். அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். பெராக்கா என்ற ஒரு இடத்துல கர்த்தர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவருடைய பட்டயத்தை கர்த்தர் ஓங்க பண்ணினா அத்தனை பேர் வெட்டுண்டு செத்தார்கள். அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, அப்ப யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம்? ஆவிக்குரிய யுத்தமா இருக்கணும். ஆவிக்குரிய யுத்தத்துல தான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். ஆவிக்குரிய யுத்தத்துல தான் நம்ம ஒரு பெரிய காரியத்தை செய்து முடிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, இங்க பாருங்க, வேதம் சொல்கிறது, நீ பட்டயத்தோடு வர்ற, ஆனா நானும் நீர் நிந்திக்கிற சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்துல வருகிறேன். அந்த ரெண்டு குருடர்களை பார்த்து கர்த்தருக்கு விசுவாசிக்கிறீங்களா? வேற ஒன்றும் கேட்கல. தொழுது கொள்றீங்களான்னு கேட்கல, வேதம் படிச்சீங்களான்னு கேட்கல, என்னை ஆராதிக்கிறீங்களான்னு கேட்கல, அல்லது நீங்க தேவாலயத்துக்கு போறீங்களான்னு கேட்கல. ஒரே பாயிண்ட் தான் சொன்னார், கரெக்டா விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிற, உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவர், நான் விசுவாசிக்கிறேன். நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம். நம்முடைய வாழ்க்கையே விசுவாசத்துல தாங்க இருக்கு. விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டாங்க. விசுவாசிக்கிறவன் பில்லரா நிற்பான். அவனுடைய இருதயம் அப்படி கம்பீரமா நிற்கும். யோபு எப்படி சொன்னா தெரியுமா? என் நீதியை கெட்டியா பிடிச்சிருக்கிறேன். மனைவியை பார்த்து சொல்றான், இவ்வளவு நாள் அவளை பெயர் சொல்லி அன்பேன்னு கூப்பிட்டுருப்பான். இன்னைக்கு சொல்றான், பைத்தியக்காரியா நீ, என்ன பைத்தியக்காரி தனமா பேசுற? தேவன் கையில நன்மை பெற்றிருக்கிற நாம தீமையை பெற வேண்டாமோ? இந்த தீமை வந்துட்டு அதுக்காக தூசிக்க சொல்லி ஜீவனை விட சொல்றியே, பைத்தியக்காரியா நீ? கர்த்தர் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை, தேவனை குறித்து குறை சொல்லவும் இல்லை. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, குருடர்களை கர்த்தருக்கு கேட்ட ஒரே ஒரு கேள்வி, விசுவாசிக்கிறாயா? இன்னைக்கு நீங்க உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க, விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா ஆரோன் கோல் போல கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் துளிர பண்ணுவார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி 11 ஜெப குறிப்புகளையும் ஆம் என்று கர்த்தரை எழுதி கையெழுத்து போடுவார். 11 ஜெப குறிப்புகளை நம்ம பெற்றுக்கொள்வோம். 11 ஜெப குறிப்புகளுக்கும் கர்த்தர் என பதில் கொடுப்பார். நம்முடைய ஜெபம் தரையில விழுகாது. நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. நிச்சயமாய் பதில் வரும். அருமையான தம்பி, தங்கச்சி, இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாமா? Thank you, wonderful the Holy Spirit. மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். 100க்கு அதிபதி ஒருவன் வருகிறான். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க, அவன் 100 பேருக்கு அதிபதி. அவன் சொல்றான், நான் ஒருவனை போவென்றால் போவான், ஒருவனை வா என்றால் வருவான், ஒருவனை இதை செய்ய என்றால் செய்வான். அவனுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க பார். அவன் யாருக்காக வந்திருக்கிறான்? தன்னுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரனுக்காக வந்திருக்கிறான். முதல்ல இவன் நேசக்காரன். கைத்தட்டி இந்த மனுஷனுக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? தேவாதி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லும். இவனுக்கு வேலையாட்களை கூட நேசிக்கிற இறுதி இருக்குதுங்க. இன்னைக்கு அவன் பாருங்க, உன்னை நேசிப்பது போல நீ பிறனை நேசின்னு எழுதி இருக்கிறபடி இவன் பிறரை நேசிக்கிற ஒரு வேலையாள். தங்கிட்ட இருக்கிறவங்களை தன்னை போல பாவிக்கிறான். பார்த்தீங்களா? அதுக்காக இவன் இயேசுனிடத்துல ஓடி வர்றான். 100 பேர் இருக்காங்களா, ஒருத்தன் தானே வியாதியா இருக்கான், விட்டுட்டு 99 பேர்த்த அவன் அரசாண்டு கொண்டு இருக்கலாம் இல்லையா? ஆனால் அந்த ஒன்னையும் சரிப்படுத்தணுமே. நம்ம வாழ்க்கையிலையும் ஒன்று குறைவா இருக்குன்னா அதை விட்டுறக்கூடாதுங்க. ஊழியத்தில் ஒரு சிலர் கீழ்ப்படியாமல் இருக்காங்கன்னா விட்டுறக்கூடாது. ஏன் ஐயா இதவே சொல்றாருன்னா, அவர்களை சரிப்படுத்தணும். இல்லாட்டி ஒரு குறைவு அநேகருக்குள்ள இடரல் உண்டாக்கிறோம். அநேகர் அதை பார்த்து இடரல் அடைய ஆரம்பிச்சிருவாங்க. தேவனுடைய பிள்ளைகளை கட்டாயமாக கலைகளை நம்ம பிடுங்காட்டி அதில் இருக்கிற விதைகள் அநேக கலைகளை உருவாக்கிறோம். நம்ம ஒரு கீழ்ப்படியாத நபர்களை கண்டுகொள்ளாமல் விட்டுப்படும் பொழுது அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் அநேகரை பற்றி பிடித்து
மற்றவருடைய வாழ்க்கையை அது பால்படுத்திடும் தேவனுடைய பிள்ளைகளை. அருமையான தம்பி தங்கச்சி, இங்க பாருங்க, இந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலையாளை எவ்வளவு சிநேகிக்கிறான் பாருங்க. அந்த வேலையாளுக்காக அவன் இயேசுனிடத்துல வருகிறான். இயேசுனிடத்துல வந்து அவன் சொல்ற ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். பாருங்களேன், இந்த வசனத்தை வாசிக்கலாமா? 9ஆம் வசனம். நான் அதிகாரத்துக்கு 8ஆவது வசனம். என் வீட்டுக்குள் பிரவேசிக்க, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்தேன்ல. என்ன சொல்றேன் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல. கைத்தட்டி தேவாதி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? எதற்கு பிரதர் கைத்தட்ட சொல்றீங்க? நீங்க நல்ல ஜீவனோடு இருக்கிறீங்கிறத நான் அதில் தான் கண்டுபிடிக்க முடியும். இல்லாட்டி அப்படியே உட்கார்ந்த வாக்கில் பரலோகம் போயிருப்பீங்க. நான் இங்கே பூமிக்கு கொண்டுட்டு வரணும். அதுக்கு தான் அப்பப்போ இடையில கைத்தட்டுங்க பிரதர் சிஸ்டர் இருக்கிறோம்ங்கிறதுக்கு ஒரு சிக்னல் காட்டுங்கன்னு தான் இதெல்லாம் நான் இடையில உங்களை ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் உங்களுடைய கவனத்தை எனக்கு நேராக கொண்டு வரவும் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை கர்த்தர் நம்முடைய கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால நீங்கள் என்னோடு இசைந்து ஓடுகிறவர்களாய் இருப்பதே அதுக்கு அனுகூலமான காண்பிக்கப்படுகிறது. நீங்கள் பாருங்க, இவன் கேட்குறான், என் வீட்டுக்குள்ளே வர்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, நான் பாத்திரவான் கிடையாது, நான் தகுதி உடையவன் கிடையாது, நான் உம்முடைய வழியில் உம்முடைய சீசர்கள் ஒருவன் கிடையாது, நான் உம்முடைய ஆராதித்து கொண்டு உம்முடைய பாதையில் போறவன் கிடையாது, நான் என்னை பாத்திரவானான்னு நினைக்கல. ஆனால் உங்கள் வார்த்தை எனக்கு ஒன்று போதும். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும். இன்னைக்கு 1 கோடி வார்த்தை நம்ம கேட்டுட்டாங்க. 1 கோடி முறை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருங்க. ஆனால் இவனிலும் நம்ம பாக்கியவானா அல்லது பலவீனனாங்கிறத யோசித்து பாரு. இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? 10ஆவது வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, அவருக்கு என்ன வந்துருச்சு தெரியுமா? ஆச்சரியம். ஏன்னா கூட இருக்கிறவன் பூரா வனாந்தரத்தில் எங்கிருந்து உணவு வரும்? இவங்க கேட்குற கேள்வி. 3 நாள் ஆச்சு கேட்குற கேள்வி. கூடயே இருக்கிறான் தான், ஆனால் விசுவாசிக்கமா இருக்கிறேன். அருமையான தம்பி தங்கச்சி, இந்த 100க்கு அதிபதி கூடயே இல்லை, ஆனா அவனுக்குள்ள அந்த வசனத்தின் மேல இருக்கிற அந்த இருதயத்தை பாருங்களேன். நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும். அப்ப எந்த அளவுக்கு இவன் இயேசுவை அறிந்திருக்கிறான், எந்த அளவுக்கு இயேசுவை பத்தி இவன் கேள்விப்பட்டிருக்கிறான், எந்த அளவுக்கு இவன் இயேசு மேல ஒரு பற்றுதலாய் நம்பிக்கையா இருக்கிறான் பாருங்க. இன்னைக்கு இத்தனை வார்த்தை கேட்டும் இன்னைக்கு உனக்குள்ள இந்த பற்று இல்லையே, உனக்குள்ள இந்த பாசம் இல்லையே. கர்த்தர் உன் கூட தினந்தோறும் பேசுறார், ஒரு வசனத்தின் வழியா பேசுறாருல. அந்த வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்புறோம், அந்த வசனத்தின் மேல எவ்வளவு நம்ம பற்றுதலா இருக்கிறோம், அந்த வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம பிடிச்சுக்கிறோம். அந்த வசனத்தை கர்த்தர் என் கூட இதெல்லாம் பேசலைங்க, யாராவது தீர்க்கதரிசி சொன்னா நம்ம நம்புறோம், யாராவது வேற ஒருத்தர் மூலியமா அந்த வார்த்தை வந்தா நம்புறோம். ஆனா நமக்குள்ள கர்த்தர் பேசும் பொழுது அதை நம்மளால விசுவாசிக்க முடியல. தேவனுடைய பிள்ளைகள், இங்க பாருங்களே, ஏசு அவனை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப 100க்கு அதிபதியுடைய விசுவாசம் இஸ்ரவேலருக்குள்ளேயே இல்லாத ஒரு விசுவாசம். அவன் எப்படி அப்படி விசுவாசித்தான்? என்ன சொல்றேன்? ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும், நீங்க எனக்கு வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நான் பாத்திரவன் கிடையாது, தகுதி உள்ளவன் கிடையாது, நீங்க இவ்வளவு தூரம் நடந்து வரவும் வேண்டாம், உங்க வார்த்தை எனக்கு போதும். உங்க வார்த்தையில வல்லமை இருக்கு, உங்க வார்த்தையில அற்புதம் இருக்கு, உங்க வார்த்தையில அதிசயம் இருக்கு, உங்க வார்த்தையை சொன்னா என் வேலைக்காரன் சுகமாயிருவேன், நீங்க வாய் திறந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, தேவனுடைய சபையை ஊழியர்களே, யோசித்து பாருங்க, இந்த அளவுக்கு விசுவாசம் நமக்குள்ள இன்னைக்கு இருக்கா? இல்லாட்டி நீ அறிந்திருக்கிற அறிவு ரொம்ப குறைவு. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். தேவனுடைய வார்த்தை மண் குகையில் 7 தரம் புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கோப்பான வார்த்தையாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் போலும், காதேஸ் வனாந்தரங்களை அதிரும். தேவனுடைய வார்த்தை பெண்மான்களை ஈனும்படி செய்யும். தேவனுடைய வார்த்தை பயங்கரமான இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்கு. இதை நம்ம மறந்து போய் விடுகிறோம். தேவனுடைய பிள்ளை, நமக்கு விசுவாசத்துல எங்கேயோ இன்னும் நமக்கு தளர்ச்சி அடைகிறது. மார்த்தாள் வீட்டுக்கு பலமுறை இயேசு போனாரு, மரியாள் வீட்டுக்கு பலமுறை இயேசு போனாரு. அவர் சொல்றாரு, கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்றப்ப அவர் சொன்னா என்ன தெரியுமா? இப்பொழுது நாருமே. கர்த்தர் சொன்னார், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பா. நீ நாருமேன்னு தானே விசுவாசிக்கிற. உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் எழுந்திருப்பான் என்று நானே நம்புறேன். அப்போ இவளுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? விசுவாசம். கடைசி நாள் ஒன்று வரும் இல்லையா, அப்போ எல்லாரும் எழுந்திருப்பாங்க இல்லையா, அப்போ எழுந்திருப்பான்னு நான் நம்புறேன். இப்போ நீர் சொல்லும் பொழுது எந்திரிப்பாங்கிறது எனக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் முடியாமல் இருக்கு. இன்னைக்கு நமக்கு அப்படித்தாங்க நடக்கும். அது எந்த வருஷம் நடக்கும் போது தெரியல, ஆனால் இப்போ நடக்கும். இப்போ நடத்த கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்று நம்ம விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன்,
இப்பொழுது கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த நொடியில செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த இமைப்பொழுதுல செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? நிச்சயமாய் செய்வார். இஸ்ரவேலுக்குள்ளும் இல்லாத ஒரு விசுவாசம் 100க்கு அதிபதிக்குள்ள இருக்குன்னா அந்த விசுவாசம் ஏன் இன்னைக்கு உனக்குள்ள இருக்கக்கூடாது? இந்த சபைக்குள்ள யாருக்குள்ளும் இல்லாத ஒரு விசுவாசம் உனக்கு இருக்கணும். இந்த ஊருக்குள்ள யாருக்குமே இல்லாத ஒரு விசுவாசம் உனக்கு இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. அப்படிப்பட்ட விசுவாசியாய் நீ மாறினா தான் நீ தேவனுடைய சேனைக்கு தலைவனாய் மாற முடியும். அடுத்து பாருங்கள், வேதம் சொல்கிறது மத்தேயு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, எப்படி கூப்பிடுறதுல அழகா கூப்பிடுறேன், நல்ல போதகரே, அடுத்து நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். நல்ல கேள்வி, நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறான். ஆனா வந்தவன் தான் சரியில்லாதவனா போயிட்டான். நாமும் நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறோம், நல்லதை கேட்கிறோம். ஆனா எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம் என்பதான் இன்னைக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். உங்களுக்குள்ள ஒரு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி அடையாளத்தை கர்த்தர் வைக்கிறார். இங்க வேதம் சொல்கிறது பாருங்க, கரெக்டா வந்துட்டான், இயேசுவை பார்த்துட்டான், நல்ல போதகரெல்லாம் சொல்லிட்டான். ஆனா என்ன பண்ணல? இயேசு சொன்னதை அவன் கேட்கல. இவனுக்கு ஒரு மார்க்கம் இருந்துச்சு, இவனுக்கு ஒரு யோசனை இருந்துச்சு, இவனுக்கு ஒரு வழிநடத்தல் இருந்துச்சு. இவன் பெற்றோர்கள் சொன்னதை அவன் கேட்டானே ஒழிய தேவன் சொன்னதை அவன் கேட்கல. தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, இயேசு அவனை பார்த்து, நீ என்னை நல்லவன் என்று சொல்வான் ஏன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள். இவன் கேட்ட கேள்வி, நித்திய ஜீவனை அடையணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? அப்ப கர்த்தர் சொல்றாரு, நித்திய ஜீவனை நீ அடையணும்னா என்னுடைய வசனங்களை, என்னுடைய கற்பனைகளை, எழுதி கொடுத்திருக்கிற பிரமாணங்களை கைக்கொள். அவ்வளவுதான் கர்த்தர் சொன்னார். அதுக்கு அவன் என்ன சொல்றான்? அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே பிரமாணங்கள் எல்லாம் 10 கட்டளையை பூரா கர்த்தர் ஒண்ணு விடாம சொல்லிட்டாரு. அடுத்து பாருங்களே, அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கேன். நமக்கும் சிறு வயதிலிருந்து சர்ச்சுக்கு போறோங்கிற எண்ணம் தான் இருக்குதே ஒழிய, ஆனா தேவனுடைய இருதயத்தை தொற்றுக்கிறோமா அப்படிங்கிற எண்ணம் இல்லைங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். இப்படி தானே சொல்றேன், எல்லாம் எனக்கு தெரியும் சிறு வயது முதல். இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, ரைட், சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறியா? அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. அவ்வளவுதான் அவர் கேட்கிறது. நீ சற்குணராய் இருக்க விரும்பினால், பூரணமான ஒரு மனுஷனாய் மாற விரும்பினால், இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் பார்த்து சொல்றாரு, நான் அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன். நீ பூரணமாய் மாறணுமா? நீ பூரணமான புருஷனாய் மாறணுமா? அப்படின்னா நீ முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? கற்பனைகளை கை கொள்ளணும். எல்லாவற்றையும் நீ சரியாய் கை கொண்டேனா உன்னுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அழகா கர்த்தர் சொல்றாரு, பூரண சற்குணராய் விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வா, அப்பொழுது என் பின்னாடி பின்பற்றி என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் சொல்றாரு. ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வாப்பா என் பின்னாடி, அப்பதான் நீ பூரண சற்குணராய் மாற முடியும். அப்பொழுதுதான் நித்திய ஜீவனை நீ அடைய முடியும். அப்பொழுதுதான் நீ பரலோகத்துக்கு உரியவனாய் மாற முடியும். அப்பொழுதுதான் நீ உன்னதமான ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்பொழுதுதான் நீ கர்த்தருடைய பெரிய ஒரு காரியத்தை இந்த உலகத்துல நடப்பிக்க முடியும். அதுக்கு அவன் என்ன செஞ்சான்? வேதம் சொல்லுது 22, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய். அப்ப என்ன அர்த்தம்? சுருக்கமா, நித்திய ஜீவன் எனக்கு வேண்டாம், உன்னதம் எனக்கு வேண்டாம், ஜீவனுள்ள தேவன் எனக்கு வேண்டாம், பரலோக மகிமை எனக்கு வேண்டாம், ராஜாதி ராஜாவினுடைய மகிமை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? புறப்பட்டு போயிட்டான்னு அர்த்தம். இன்னைக்கு நாமும் கூட கர்த்தருக்காக எதையாவது ஒன்று காரியத்தை செய்யணும்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதை செய்ய மாட்டேங்கிறோம்.
3 நாள் ஃபாஸ்டிங் இருந்தால் அடுத்த கட்ட லெவலில் எழும்பிடலாம்னா 3 நாளா பிரதர், 9 நேரமா? அப்போ வேணாம் சாமி, இது எங்களால் முடியாது. கிரி இல்லாத விசுவாசம் செத்ததுங்க. நமக்கு பரலோகம் வேணும்னு ஆசை, கிருபை வேணும்னு ஆசை, வரங்கள் வேணும்னு ஆசை, எழுப்புதல் வேணும்னு ஆசை, உலகத்தை அசைக்கணும்னு ஆசை, கை நீட்டினா 10 பேர் உருளணும்னு ஆசை. ஆனால் அதுக்கு நீ கொடுத்த விளக்கறி எவ்வளவு? எலியா புறப்படும் பொழுது எலிசா என்ன பண்ணார் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உன்னை பின்பற்றி வருவதை குறித்து வேற எது என் கூட பேசக்கூடாது, நான் வந்துக்கிட்டே தான் இருப்பேன். எரிகோ போனாலும் வருவேன், பெத்தேல் போனாலும் வருவேன், யோர்தான் போனாலும் வருவேன். எனக்கு 2 வல்லமை வேணும், உன்னுடைய வல்லமை டபுள் மனைட்டிங் எனக்கு வேணும். அவ்வளோதான், பாயிண்டே அங்கே முடிஞ்சு போச்சு. எங்கே வேணாலும் வருவேன், சுற்றிக்கிட்டே இருப்பேன் உன் பின்னாடி. இப்போ நமக்குள்ளேயும் அந்த எண்ணம் வேணுங்க. வந்தான்ல, கேள்வியெல்லாம் கேட்டான்ல, கரெக்டாக தானே வந்துட்டான், வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டான்ல, கேள்வியும் கரெக்டாக கேட்டான்ல, கர்த்தர் அதுக்கு பதில் சொல்லிட்டார்ல. உனக்கு உண்டானவைகளை பிரமாணத்தை கை கொண்டுட்டியா, சரி உனக்கு உண்டானதெல்லாம் விட்டுட்டு கொடுத்துட்டு என் பின்னாடி வாப்பா, உனக்கு நித்திய ஜீவன் தானே வேணும். இப்போ உங்களுடைய கேள்வி என்ன? நீங்கள் நித்திய ஜீவன் தானே கேட்டு வந்திருக்கிறீங்க. ஒரு மனுஷனுடைய முடிவு எங்கே போகணும்? பரலோகத்துக்குள்ளே தானே போகணும். அப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய பிரமாணங்களை கை கொள்ளணுமே. கல்லை எடுத்து போடனா எடுத்து போடணுமே, உன்னிடத்தில் இருக்கிறத கொண்டுட்டு வானா கொண்டுட்டு வரணுமே. அக்கறைக்கு போகலான்னா நம்ம அக்கறைக்கு புறப்பட்டு போகணுமே. தாயின் தகப்பனை விட்டுட்டு என் பின்னாடி வானா விட்டுட்டு வரணுமே. கர்த்தர் சொல்றதை கேட்டால் தானே நித்தியத்துக்குள்ளே போக முடியும். அப்போ கர்த்தர் சொன்னதை கேட்டுட்டு அவன் என்ன பண்ணானா, மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடினால் அவனுக்கு என்ன வந்துருச்சான்? துக்கத்தோடு போயிட்டான். துக்கம் எப்படி வருது? பொருள் மேலே இருக்கிற பாசங்க. ஐயோ இதை போயா கொடுக்கறது, ஐயோ இதை கொடுத்துட்டா நம்ம நிலைமை என்ன ஆகிறது? அப்படி நினச்சிருந்தா அண்ணா கொடுத்துருப்பாளா? அப்படி நினச்சிருந்தா மனவா என்ன பண்ணியிருப்பானா? தன் பிள்ளைய நசரேனா விட்டுருப்பானா? அப்படி நினச்சிருந்தா எப்தா தன்னுடைய பிள்ளையை வெட்டி தேவனுக்கு அந்த பொருத்தனை நிறைவேற்றிருப்பானா? இதை கேட்குற தம்பி தங்கச்சி தாயை தகப்பன, இயேசுவுக்காக எத்தையும் நீ இழக்க ஆயத்தமாக இருக்கணும். இயேசுவுக்காக எந்த சூழ்நிலை என்ன கொடுத்தாலும் அதை கொடுப்பதற்கு நீ ஆயத்தமாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியும். உனக்கு உண்டானதெல்லாம் நீ வெறுத்து அவைகளை தூக்கி எரிஞ்சிட்டு இயேசுவுக்காக நீ புறப்பட்டு போகணும். வர 8வது ஏரை ஓட்டி கொண்டிருந்த எலிசா 8வது ஏரில் இருக்கிற முட்டை அடித்து உடைச்சு அதை அடுப்பாக வச்சு அந்த மாட்டையே தகன பலியாய் செலுத்தி அவன் புறப்பட்டு போய் எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தான் என்று எழுதியிருக்கு. வேலைக்காரனா போகிறாங்க, மாடு பெரிய 8-7 ஓட்டுறான்னா எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருப்பான், எத்தனை சொத்துக்கு அவன் அதிபதியாக இருப்பான். எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? வேலைக்காரனா போய் தண்ணீர் வார்த்து கொண்டு உட்காந்துருக்கான். காரணம் என்னன்னா, எனக்கு கிஃப்ட் ஆஃப் ஃபயர் வேணும், கிஃப்ட் ஆஃப் ஃபயர் வேணும். அந்த எலியாக்குள்ள இருக்கிற அந்த 2 மடங்கு தீர்க்க தரிசன வல்லமை வேணும். அடுத்த தீர்க்கதரிசியாக நான் மாறணும், அடுத்த தீர்க்கதரிசியாக கர்த்தரை நீ எழுப்பணும்னு அந்த ஒரே எண்ணம் தான் அவனுக்கு இருந்துச்சே ஒழிய 8 மாறு அவனுக்கு பெருசாக தெரியலங்க. வீடு தோட்டம் பெருசாக தெரியலங்க. அப்பா அம்மா அவனுக்கு பெருசாக தெரியலங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவனுக்கு பெருசாக தெரியலங்க. அவனுக்கு அந்த எலியா கிட்ட இருக்கிற அபிஷேகம் பெருசாக இருந்துச்சு. மற்றவங்கெல்லாம் பாருங்க, உங்கள் எஜமானனை எடுத்துக்கொள்ள போறாரு தெரியுமா? அவன் சொல்கிறான் எனக்கு தெரியும். அப்போ தெரிஞ்சவங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஃபாலோ பண்ணியிருக்கணும்ல. நமக்கு அந்த வல்லமை வேணும்னு சொல்லி யோர்தான் வரையும் போயிருக்கணும்ல, எரிகோ வரையும் போயிருக்கணும்ல, பெத்தேல் வரையும் போயிருக்கணும்ல. அவங்கெல்லாம் போகலைங்க. காரணம் என்னன்னா, இருமார்ப்புள்ள இருதயம். உங்களுக்கு தெரியுங்க, உங்களுக்கு இங்கே முகாம் நடக்குது, பாஸ்டிங் பிரேயருக்கு தெரியும், மாலையிலையும் காலையிலையும் ஜெபிக்கிறான்னு தெரியும். ஆனால் வீட்டில் உலக சிற்றின்மை உங்களை இழுத்து கொண்டு போய் அது என்ன பண்ணிருக்கு? கண்ணை சிம்சோன் கண்ணை குருடாக்குறது போல உங்களுடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் மேல பற்றுதல் இல்லாதபடி உலக சிநேகம் உங்களை தேவனுக்கு விரோதமாக எழுப்பி இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இங்க பாருங்க, இவன் ஐஸ்வர்ய தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இயேசுவை விட்டுட்டு போறேன், நித்திய ஜீவனை விட்டுட்டு. நித்திய ஜீவன் கேட்கிறேன், ஆனா நித்திய ஜீவனுக்கு வழி சொன்னா போக மாட்டேங்கிறேன். பரலோகம் வேணும்னு தான் நம்ம வந்திருக்கிறோம், பரலோகம் வேணும் தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், பரலோகம் வேணும்னு தான் நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், பரலோகம் வேணும்னு தான் இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், பரலோகம் வேணும்னு தான் நம்ம இவ்வளவு பிரயாசப்படுறோம். ஆனா அந்த பரலோகத்திற்கு வழி சொன்னா, அதை பெற்றுக்கொள்வதற்கான காரியத்தை சொன்னா, நம்ம அதை செலுத்துவதற்கு நமக்கு என்ன கிடையாது? மனது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, எவ்வளவு நியரஸ்ட் பிளேஸ்ல வந்துட்டு எவ்வளவு லாங் டிஸ்டன்ஸ் விலகி போறேன் பாருங்க. பக்கத்துல எல்லாம் வந்துட்டான்ல, ஏசப்பாட்ட பேசிட்டானே, ஏசப்பா வாயிலிருந்து நல்ல வார்த்தை சொல்றாரே, வசனத்தெல்லாம் நீ கை கொள்ற ரைட்டுப்பா, உனக்கு உண்டானதெல்லாம் விற்று அவரு கேட்கல, எனக்கு கொடுன்னு கேட்கல, ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வாப்பா, என்னை பின்பற்றுப்பா.
அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம், மிகுந்த பூரணம் கிடைக்கும். நீ பூரண மனுஷனாய் மாறிடுவேன்னு சொன்னா அவனுக்கு எதுக்குங்க வருத்தம் வருது, துக்கம் வருது? அவன் எதுக்குங்க அவரை விட்டு போகணும்? அப்ப அவன் எப்படி நினைச்சிருக்கான் தெரியுமா? பேதுருக்கிட்ட ஒருத்தன் வந்து கேட்குறேன், பணத்தை கொடுத்து பரிசுத்த ஆவி வர எனக்கு கொடுக்குறீங்களா? நானும் கையை வைக்கிற மூலம் பொத்து பொத்து பொத்துன்னு விழுகணும். அதுக்கு எம்பிட்டு பணம் வேணும்? கையை கொடுங்க, எம்பிட்டு ரூபான்னு சொல்லுங்க. அப்புறம் சொல்றாரு பேதுரு, உன் இருதயம் திருக்குள்ளதா இருக்கு, பாவக்கட்டில நீ அகப்பட்டு இருக்கிற, மகா கசப்பு உனக்குள்ள இருக்கிறதை நான் காண்கிறேன். நீ இந்த துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு, உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. எப்படி சொல்றாரு பார்த்தீங்க? அப்ப கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறாரு. அப்ப அவன் ஞானஸ்தானம் எடுத்தவங்க, பேதுருவை பற்றி கொண்டவனுங்க. ஆனா அவன் இருதயம் திருக்குள்ள இருதயங்க, கேடுள்ள இருதயங்க. அவன் எப்படி கர்த்தரை அறிஞ்சிருக்கிறான்? கை பணம் கொடுத்துட்டா வர வந்துடும் நினைச்சிருக்கிறேன். அங்க ஒருத்தன் ஜீவனை கொடுத்து பரத்தை வாங்குறதுக்கு ஓடுறேன், இங்க ஒருத்தன் நினைச்சுக்கிட்டேன் ஏதாவது துட்டு கொடுத்தா கொடுத்துருவார் போல இருக்கு, அதனால கொடுத்துட்டு வாங்கிக்கலான்னு. பார்த்தீங்களா, வியாபார பொருளா அவன் ஆவியானவரை நினைச்சிருக்கிறேன். வியாபாரத்தை போல அவன் ஆவியானவரை யோசித்து இருக்கிறேன். அதனால தான் சொல்றேன், இந்த வரத்தை நான் எவ்வளவு பணத்தினால் பெற்றுக்கொள்ள அவன் நினைக்கிறான். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இவன் இயேசுகிட்ட வந்தான், ஆனா இயேசு சொன்னதை கேட்கல. அப்ப இவ்வளவு தாங்க அவன் அறிந்திருக்கிற அறிவு. இன்னைக்கு நாமும் இவனை மாதிரி தாங்க வர்றோம், ஆனா சொல்றதை நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், கேட்க மாட்டோம். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழியை வச்சிருக்கிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றார், நான் காட்டுற தேசத்துக்கு போ. அது என்ன தேசம்? நினிவேவுக்கு போ யோனாக்கு. ஆனா அவன் புறப்பட்டு தர்சிஸுக்கு போனான். சொந்த பணத்தை செலவழிச்சு போறாங்க பாருங்க. எவ்வளவு ஒரு மனதை கடினப்படுத்திட்டு திசை மாறி போறான் பாருங்க. கர்த்தர் சொன்னது நினிவே, இவன் போனது தர்சிஸ். போனதும் இல்லாம சொந்த பணம் கொடுத்து எங்க போறான், கப்பல்ல கூலி கொடுத்து ஏறி போய் அடித்தட்டில் போய் படுத்துக்கிட்டான். ஏன்னா அவன் மனசுக்குள்ள ஒரு கலக்கம், ஒரு சமாதானம் இல்லை. கர்த்தர் சொன்னது அவனுக்கு மட்டும் தானே தெரியும், கர்த்தர் அவன்கிட்ட தானே பேசினாரு. மகாநகரமாகி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமே பிரசங்கம் பண்ணு, அதனுடைய பாவம் என் சமூகத்தில், அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. இப்ப தேவ சித்தம் இல்லாத ஒரு வேலையை செய்யும் பொழுது முதல்ல நமக்கு எடுபடுறது என்ன தெரியுமா? சமாதானம் எடுபட்டு போயிடும், நிம்மதி போயிடும். உனக்கே தெரியும் நீ வேற வழியில போறீங்கிறது உனக்கு நல்லா தெரியும். உனக்குள்ள இருக்க சமாதானம் காத்தா பறந்துடும். உன் கண்ணு தடுமாறும், உன் வாய் தடுமாறும், உன் இருதயம் பல்கரா மாறும், அப்படி துடிக்கும். உனக்குள்ள பயம் வரும், திகில் வரும். ஏன்னா திசை மாறுறவங்களுக்கு இது வரும். அருமையான தம்பி தங்கச்சி, இப்போ போய் அடித்தட்டில் போய் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? பயந்து ஒளிஞ்சு படுத்துட்டேன். பேசாமல் படுத்துட்டு இங்கேயாவது செத்து போயிடலாமா, தண்ணிக்குள்ளே மூழ்குனா உள்ளே போயிடலாம்டா, ஆளாக நம்ம உள்ளே போய் செத்தலாம்டா, கப்பல் உள்ளே போட்டுன்னு கூட ஜெபம் பண்ணியிருப்பேன். இந்த கப்பலுக்கு மேலே இருக்கிறவன் பாவம் அறியாமே இவ்வளோ அவன் நினைக்கிறான், எதுக்குடா இத்தனை வருஷம் நம்ம இந்த கப்பலில் பிரயாணம் பண்ணி ஒரு சேதமும் வரலையே, இன்னைக்கு மட்டும் எதுக்குடா இவ்வளவு காத்தடிக்குது, இவ்வளவு புயல் வருது, இவ்வளவு ஆபத்து நமக்கு வந்திருக்குன்னு அவனுடைய யோசனை தெரியுமா? பொருளை தூக்கி உள்ளே போட்டுட்டு உயிரியாவது தப்பிச்சுக்கலாம்டான்னு. பாவம் அவன் எத்தனை வருஷமா சம்பாதிச்ச பொருளோ, வெளிநாடுகளில் போய் அவன் சம்பாதித்த அத்தனை பொருளையும் தூக்கி கடலில் போட்டாங்க. ஆனால் இப்போ ஜீவன் தப்ப முடியல. கடைசியில் தான் பார்க்குறாங்க, நம்மளை தவிர வேற எவன்டா உள்ளே இருக்கிறான்னா, உள்ள ஒருத்தர் நல்லா சொகுசா படுத்து கிடக்கிறார். அவரை போய் கேட்குறேன், எந்த ஊருக்காரன்டா, எந்த நாட்டுக்காரன்டா, எங்கேருந்து எங்கடா போகிற, உன்னுடைய தெய்வம் யார்? அந்த இடத்துல சுவாமின்னு எழுதியிருக்கு. உன் சுவாமி யாரு? நீ யாரை தொழுது கொள்றவன் கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், வானத்துக்கும் பூமியும் படைத்த தேவனை தொழுது கொள்றவன், என் நிமித்தம்தான் இந்த கப்பல் ஆடுது. அப்போ அவனுக்கு நல்லா தெரியுதுல்ல. ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லவா? ஏன் உன் குடும்பம் ஆடுது தெரியுமா? உன் நிமித்தம். ஏன் உன் வீட்டில் சமாதானம் இல்லை தெரியுமா? உன் நிமித்தம். ஏன் உன் வீட்டில் எழுப்புதல் இல்லை தெரியுமா? உன் நிமித்தம். இன்னும் நீ தேவன் எதிர்பார்க்கிற ஆழத்துக்குள்ள நீ போக மாட்டேங்கிற. பேதுருக்கு படகு விடிய விடிய மீன் பிடிக்கிறான், விடிய விடிய மீன் பிடிக்கிறான். அவன் எக்ஸ்பெக்டடுங்க மீன் பிடிக்கிறதுல, அவன் பெரிய காரியக்காரன். ஏன்னா பிறந்ததுல இருந்து அவன் மீன் பிடிக்கிறான்ல. ஆனா அன்னைக்கு மட்டும் மீன் கிடைக்கல. இத்தனை வருஷமா நினிவேவுக்கு போய் அந்த தர்சிஸ் கப்பல்ல இத்தனை வருஷமா எந்த காற்று அடிக்கல, புயல் அடிக்கல. ஆனா இன்னைக்கு மட்டும் அடிக்குதே. இன்னைக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு சேதாரம்? உள்ள வரக்கூடாத ஒருத்தன் உள்ள வந்திருக்கிறேன், சேர்க்கக்கூடாத ஒருத்தனை உள்ள சேர்த்துருக்கிறீங்க, டிக்கெட் கொடுக்கக்கூடாத ஒருத்தனுக்கு டிக்கெட்டை கொடுத்து உள்ள வேற படுக்க இடம் கொடுத்துருக்கிறீங்க. அப்போ உள்ள நம்ம வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கிறவன் தேவ சித்தம் உள்ளவனா தேவ சித்தம் இல்லாதவனான்னு முதல்ல பாருங்க. ப்ராஃபர்சியா எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை லைஃப் பார்ட்னரு தேவ சித்தப்படி பார்ட்னர் வர்றாரா அல்லது தேவ சித்தம் இல்லாத லைஃப் பார்ட்னர் வர்றாரான்னு பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள நீங்க ஆரம்பிக்கிற தொழில், நீங்க ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் அல்லது நீங்க போய்கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் தேவ சித்தம் இல்லைன்னா
தடுமாற்றம் வரும், ஸ்ட்ரகிள் வரும், போராட்டம் வரும், பெரிய இழப்பு வரும், நஷ்டம் வரும். அப்போ நீங்கள் போகிற பாதையில் அது தேவ சித்தம் இல்லைங்கிறத தெரிந்து கொண்டு இனம் கண்டுபிடிக்கணும். ஆவிகளை பகுத்து பார்க்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ அவனே விடையும் சொல்கிறேன், என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டிருங்க. அப்போ அவனுக்கு என்ன ஆசை தெரியுமா? போதும் கர்த்தாவே, எலியா சொன்னால் நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல, சீக்கிரமாக என்னை எடுத்துக்க, நான் பரலோகத்துக்கு வந்துடுறேன். அவன் போதும்னு எடுத்துக்கிட்டு தான் சொன்னேன். கர்த்தர் சொன்னார், சரி நீ உன் ஸ்தானத்தில் எலிசாவில் அபிஷேகம் பண்ணிரு, எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவன் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்துருக்கலாம். எலிசா மாதிரி அவனும் பெரிய பெரிய அற்புத அடையாளங்களை செஞ்சுருக்கலாம். அவன் தான் போதும்ட்டான்ல. போதும்னு ஒருத்தர் சலிப்பா சொன்னால் அவனை வச்சு என்ன செய்ய முடியும்? நீங்களும் போதும் ஆண்டவரே ஆளை விட்டுருங்கண்ணா, சரி போப்பா, உனக்கு இவ்வளோ சலிப்பா உன்னை போய் என்ன பண்ண முடியும்? இப்போ உங்கள் வீட்டுக்கார்ட்டே நீங்கள் நல்லா ஒரு சாப்பாடு செஞ்சு ஆசையோடு கொடுக்குறீங்க, அவர் சலிப்பா போதுமா அப்படின்னா என்ன பண்ணுவேன்? உனக்கு போய் செஞ்சு கொடுக்குறேனே போ, யாருக்காவது ஒருத்தருக்கு போட்டாலும் சாப்பிட்டு போவார். உங்களுக்கு டேஸ்ட் போயிடும், இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஏன்னா அவர் சாப்பிட்றவருக்கு திருப்தி இல்லையே. எலியா போய் ஒரு பெண்ணுக்கு பயந்து போய் உட்காந்துக்கிட்டு சொல்கிறேன், போதும் கர்த்தாவே, நேற்று அக்கினி இறக்குனியே, 450 பேத்துக்கு முன்னாடி நின்று கர்த்தரே தேவன் என்று சொல்ல வச்சியே, இத்தனை வருஷமாய் உன்னை நான் காக்காவை கொண்டு சாரி பார்த்து விதவையை கொண்டு உன்னை போஷித்தேனே, அங்கே செத்தவனெல்லாம் உயிரோட உன்னை கொண்டு எழுப்புனேனே, இவ்வளோ அற்புத அடையாளத்தில் உன்னை நடத்தி நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், இப்போ ஒரு சின்ன காரியத்தில் வந்து போதுங்கிறியே, ஏசபேலுக்கு பயந்துக்கிட்டு போதும் எடுத்துக்கேன்னு சொல்கிறேன், இப்படிலாம் உனக்கு பின்னாடி வந்து நீ இந்த ஊழியத்தை செய்ய வேணாம், நீ கிளம்பு, அடுத்து உன் ஸ்தானத்தில் இன்னொருத்த என்ன செய்வேன், டபுள் அனாயிட்டியோடு வருவான்னு கர்த்தர் அவனுக்கு சான்ஸை கொடுத்துட்டு இவனை தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சுட்டார். இதை கேட்குற தம்பி தங்கச்சி தாயே தகப்பன், ஊழியத்தில் சலிப்படையாதீங்க. கொடுக்குற ஊழியத்தில் என்ன பண்ணக்கூடாது, அந்த ஊழியத்தை தட்டி கழிக்காதீங்க. இந்த கேயாசி அடுத்து தீர்க்கதரிசியாக வந்திருக்கணுங்க. எலியாவுக்கு பின்னாடி எலிசா, எலிசாவுக்கு பின்னாடி கேயாசி தான் வந்திருக்கும். கேயாசி எல்லா இடத்துலையும் கூட இருக்கிறேன், அடுத்து அவன் மேலே தான் அது வரணும். ஆனால் அவன் பொருள் ஆசை, பண ஆசை, சால்வை மேலே ஆசை, வெள்ளி மேலே ஆசை, போய் நாகாமானுக்கு முன்னாடி ஓடுறேன், பணத்தை பார்த்துட்டு ஓடுறேன், ஐயா வாங்கிட்டு வர சொன்னார், பொய் சொல்கிறேன். அப்போ எலிசா சொல்கிறார், என் மனம் உன்னோடு கூட சொல்லவில்லையா, நீ அங்கே போய் பொன்னையும் பொருளையும் வாங்குகிற காலமாக இது, என் மனம் உன்கிட்ட பேசலையா, என் உணர்வு உன் கூட இடைபடலையா, அந்த குஷ்டரோகம் உன்னை பிடிக்கட்டும், உன் பிள்ளைகளை பிடிக்கட்டும். பாருங்க, அடுத்து எழும்ப வேண்டியவே குஷ்டரோகியாக மாறிட்டாங்க. எங்கே போய் உட்காந்துருக்கேன், போகக்கூடாத இடத்துக்கு போகிறேன் பாருங்க, பணப்பா நாகாமானுக்கு முன்னாடி போகலாமா? அவன் சுகம் பெற்று அற்புதத்தை பெற்றுட்டு போறானே, அந்த சுகம் பெற்று அற்புதம் பெற்றவனுக்கு முன்னாடி போய் பொய் சொல்லலாமா? எவ்வளவு பெரிய தப்பு பண்றான் பாருங்க. அப்ப இத்தனை வருஷமா எலிசாவோட இருந்து இவன் என்னத்தை அறிஞ்சிருக்கிறான், கர்த்தரை எந்த அளவுக்கு தீர்க்க தரிசனத்தை இவன் அறிந்திருக்கிறான். இவன் கண்ணு பார்க்க ஒரு குஷ்டரோகி சுகமாகி, இவன் கண்ணு பார்க்க ஒரு மூட்டை மண்ணை எடுத்துக்கிட்டு அவன் கர்த்தரை தொழுது கொள்வேன்னு சொல்லிட்டு வைராக்கியமே போறப்ப, இவன் எவ்வளவு அவனுக்கு பலனா நிற்கிறத விட்டுட்டு அவன்கிட்ட போய் பொய் சொல்லி அவன்கிட்ட போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு போனா சொல்றாரு, என் மனம் உன்னோடு சொல்லவில்லையா, அந்த குஷ்டரோகம் உன்னை பிடிக்கும். அப்போ அருமையான தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே, இன்னைக்கு கர்த்தர் உன்னிடத்துல சொல்றாரு, உன் விசுவாசத்தினுடைய அளவை நீ பாரு, எந்த அளவுக்கு நீ விசுவாசிக்கிற. அடுத்து பாருங்களே, அந்த மத்தேயு 19:16 நித்திய ஜீவனை வந்துட்டு கேட்டுட்டு அவன் எப்படி போனான், வேதம் சொல்லுது, வருத்தத்தோடு அந்த ஐஸ்வர்யவான் துக்கத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போயிட்டான். அவனுக்கு எதுக்கு துக்கம் வருது? இவர் எதை கொடுக்க சொல்றாரு, என் சொத்தை அல்லவா கொடுக்க சொல்றாரு. இந்த சொத்து தாங்க இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு அநேகருக்கு அதுதாங்க, இந்த உலகம் இருக்கு, இந்த மண் ஆசை இருக்கு, இந்த மகிமை இருக்கு, இந்த உலக மகிமை, இதுதாங்க இன்னைக்கு அநேகருக்குடைய இருதயத்தை பிடிச்சு வச்சிருக்கு. பாபிலோன் ராஜா சொல்றார், நான் கட்டின மகா பாபிலோன், ஏங்கா அடுத்த நிமிஷம் கர்த்தர் அவனை அடிச்சு மண்ணோட மண்ணா மாடுகளோட மாடுகளா புல்ல மேய வைத்தார் என்று. பாபேல் கோபுரம் கட்டி நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம், நம்ம செய்யறதை யார் தடுக்க முடியும்னு இறங்கி பேசினாங்க பார். கர்த்தர் அந்த மகா பெரிய கோபுரத்தை தடுத்து நிறுத்தினார், தடையை உண்டு பண்ணினார், பாசைகளை தாறுமாறாக்கினார், அவர்கள் சிதறி போனார்கள், அந்த கோபுரம் கட்டப்பட்டது, நிறுத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு நமக்குன்னு ஒரு பேர் உண்டாக்க பண்ண, நமக்கு ஒரு கோபுரம் கட்டுறது, நம்ம பேரை நிலைநாட்டணும், நம்ம வாரிசுக்கு நம்ம இதை சொத்து சம்பாரிச்சு வைக்கணும், அதை பண்ணி வைக்கணும். நீங்கள் பேரை நிலைநாட்ட நினைச்சிங்கன்னா தேவன் அதை எல்லாம் தாறுமாறாய் உடைந்து ஓட பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் வேறு காரியத்தை செஞ்சிருவார். அப்போ அருமையானவர்களே, இங்கு வேதம் சொல்லுது, துக்கம் அவனுக்கு வந்துருச்சு. காரணம், இயேசுவை விட, நித்தியத்தை விட, பரலோகத்தை விட, பரிசுத்தத்தை விட
அவன் தேவனுடைய அந்த காருண்யத்தை விட பணத்தை பெருசா நினைச்சிட்டு அவன் புறப்பட்டான். அப்பதான் கர்த்தர் வார்த்தை சொல்றாரு 24ஆம் வசனம், மேலும் ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம், ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு. ஒட்டகம் கூட ஊசி காதுக்குள்ள போயிருமா பாருங்க, எவ்வளவு பெரிய ஒட்டகம், ஊசி காது எவ்வளவு சின்னது, அது கூட போயிருமா. ஆனா ஐஸ்வர்யவான் எங்க வரமாட்டேன், பரலோகத்துக்குள்ள. அப்ப பணத்தை பெருசா நினைக்கிறவன், பணத்தை முக்கியத்துவப்படுத்துறவன், பணம் 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 பின்னாடி அலையிறவன் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியாது. வேதம் சொல்லுது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேறா இருக்கு. இப்ப நமக்கு பணம் வேணும், போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆனா பணத்தை முக்கியப்படுத்திடாதீங்க, பணத்தை தான் தன்னுடைய தொழிலாய் ஆதாயமாய் வைத்துக் கொள்ளாதீங்க. பணத்தின் மேல உங்களுடைய கவனம் செலுத்த வேண்டாம், பரலோகத்தின் மேல உங்க கவனத்தை செலுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து பாருங்களே, யோவான் 5:24. Thank you, wonderful the Holy Spirit. யோவான் 5:24 வாசிப்போமா? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறேன். அப்போ வசனத்தை கேட்கணும், விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தை கேட்கணும், விசுவாசிக்கணும். ரெண்டுமே இருக்கு. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? அப்ப கேட்கணும், அதை சொல்லணும், எவ்வளவு முக்கியம். இங்க கர்த்தர் சொல்றாரு என் வசனத்தை கேட்டு விசுவாசிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை கேட்காம என்ன பண்றாங்க, விசுவாசித்து அந்த விசுவாசம் நிலைச்சு நிற்காது. எந்த காலத்துல நங்கூரமா நிக்கணும்னா வசனம் உங்களுக்குள்ள ஜீவனா போகணும். வசனம் உங்க இருதயத்துக்குள்ள இருந்துட்டா நீங்க அசைக்கப்படவே மாட்டீங்க. அதனாலதான் என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் கற்பாறையின் மேல் வீட்டை கட்டின தன் நல்ல மனுஷனுக்கு, புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் கற்பாறை, இது மணலின் மேல் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். வசனம் தாங்க நமக்கு ஜீவன். ஒரு வசனத்தை கேட்டா அது நமக்குள்ள ஜீவனை உருவாக்கும், அது நமக்குள்ள அனலை உருவாக்கும், அது நமக்குள்ள பெரிய ஒரு காரியத்தை செய்யும். அதுக்கு தான் வசனத்தை படிக்கணும். படிக்க படிக்க தாவீது சொல்றார், உடைய வசனத்தை எப்படி மறவே, குறித்த ஜாமத்துக்கு முன்னாடி என் கண்கள் விழித்துக் கொள்கிறது. எதுக்கு? உடைய வசனத்தை தியானிக்கும்படி. சங்கீதக்காரர் அழகா சங்கீத 1 பார்க்கிறார், கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாமே வாக்கியம். நீங்க என் வசனத்தை மறந்தால் நான் உன்னையும் உங்களுடைய பிள்ளைகளை மறந்துடுவேன். என் வேதத்தின் மகத்துவங்களை உங்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாய் நீங்கள் நினைப்பான் ஏன். இப்போ வசனம் எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? இந்த வசனம் தாங்க உங்களை நியாயம் தீர்க்கும். இந்த வசனத்துக்கு நம்ம எவ்வளவு நேரம் செலவிடுறோங்க, இந்த வசனத்தை எவ்வளவு நேரம் நம்ம தியானம் பண்றோம், இந்த வசனத்தை எவ்வளவு நேரம் நம்ம அறிக்கை செய்கிறோம், இந்த வசனத்தை எவ்வளவு நேரம் நம்ம செலவிட்டு படிக்கிறோம், இது மேல எவ்வளவு பற்றுதலா இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி புலன்ல ஓடிக்கிட்டு இருக்கேன், கேட்கறதோட சரி. அதான் அவரு சொல்லுவார்ல, நமக்கு அந்த காலத்துல வந்து கேள்வி சொன்னார்கள், இப்ப எல்லாம் படிக்கணுங்க. படிக்க தெரிஞ்சா படிக்கணும். இந்த வேதத்தை படிக்க தெரியாத எத்தனையோ பிள்ளைகள் இப்ப படிச்சு பழகிக்கிட்டாங்க. 1வது 2வது கூட படிக்காதவங்க இப்ப அழகா படிக்கிறத நான் பார்க்கிறேன். கேட்டா வேற எதெல்லாம் எனக்கு படிக்க தெரியாது, வசனம் மட்டும் படிக்க தெரியும். கேள்வி கேட்டு அப்படியே கேட்டதுனால எனக்குள்ள போயிருச்சு, இப்ப ஈஸியா என்னால படிக்க முடியுதுங்கிறாங்க. இங்க வேதம் சொல்லுது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பின விசுவாசிக்கிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. அடுத்து பாருங்க, யோவான் 6:27 வாசிக்கலாம். யோவான் 6:27, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரிக்கிறார். இங்க வேதம் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரையும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துக்காக நம்ம ஆண்டவரிடத்துல வரக்கூடாது. சிலர் இம்மைக்காக தேவனிடத்துல நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தாங்களாம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம நித்தியத்துக்காக நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும். எனக்கு தேவை நித்தியம், பரலோகம், நித்திய ஜீவனுக்கு போகணும். அதுக்கு எதையும் நான் இழக்க ஆயத்தமா இருக்கேன், எதையும் விட்டு கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கேன். அவருக்காக, அவரை பெற்றுக்கொள்ளும்படி, அவரை தரிசிக்கும்படி, அவருக்காக நான் எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறோம்னு
எப்போ நீங்கள் முடிவு எடுக்கிறீங்களோ அப்போ தான் கர்த்தர் உங்களை நித்தியத்துக்குரியவர்களாய் மாற்றுவார். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன்னைத்தான் வெறுத்து, முதல்ல நல்லா வெறுத்து தன் ஜீவனை, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும். தன்னைத்தான் நேசிக்கிறவன் தேவனுக்கு பாத்திரன் அல்ல. நீ உங்களை நேசிக்காதீங்க, உங்களை வெறுங்க. உங்கள் மாம்சம் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இருக்கும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இருக்கும். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள், ஆவிக்கு உட்பட்டவர்கள் மாம்சத்துக்கு பிரியமாக இருக்க மாட்டாங்க. மாம்சம் 3 நாளாக இப்போ சாப்பிட்றாப்போ மாம்சம் உங்களை எப்படிலாம் உங்களுக்குள்ளே வருத்தப்படும் தெரியுமா? இப்படி போய் அந்த பேச்சை காட்டி ஜெபிக்காமல் சாப்பிடாமல் இருக்கிறீங்க, நான் என்ன ஆகிறது? இத்தனை வருஷமும் உன்னோட நான் ஒட்டிக்கிட்டு இருக்கிறேனே, ஒரு குடலோடு ஒரு குடல் நாங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கிறோமே, ஐயோ ரத்தம்லாம் என்னால் ஓட முடியலையே. அந்த ரத்தம் உன்ட்ட பேசும், ஐயா ஏதாவது 1-2 உள்ளே போடு, எனக்கு வேண்டிய போசா கிடைக்கலையே. நுரையீரல், சிறுகுடல், பெருகுடல், ஜீரண உறுப்புகள் இருக்கக்கூடிய எல்லாம் பலவீனப்படும். ஆனால் உள்ளே இருக்கிற ஆவி மனுஷன் குதூகலத்தோடு எலும்பு வரும். ஏன்னா வேதம் சொல்லுது, மாம்சம் பலவீனமானது, ஆவி உற்சாகமானது. அப்போ மாம்சம் பலவீனப்பட்டால் தானே ஆவி உற்சாகப்படும். நம்ம மாம்சத்தை பலப்படுத்திடுறது, நல்லா சாப்பிட்றது. காலையில் மட்டனு கோழி, காலையில் மத்தியானம் அதுக்கு மேலே போடு, அதை இதையும் போட்டு சாப்பிடு, ராத்திரிக்கும் போட்டு 3 நேரமும் வெளுத்துறது. மாம்சிங்க அப்படியே கிர்ன்னு புல்லு மாதிரி. இந்த களையும் நெல்லும் ஒரு இடத்துல விதைச்சா, கோதுமையும் புல்லு விதைச்சா, புல்லு பார்த்தா எது கோதுமைனே தெரியாது, எது புல்லுன்னே தெரியாது. ரெண்டும் பார்த்தா உயிர் கொண்டு எலும்பு இருக்கும். இப்போ நல்ல உலக சாப்பாடு, அதுலேயும் வகை வகையாக போய் சாப்பிடு. இருக்கல நல்ல ஹை பிராண்டாக கொண்டு வா, அதை சாப்பிடு, இது சாப்பிடு. இதில் வேற இன்னும் பார்த்தா சத்து மிக்க நிறைய உணவுகள் வந்துருச்சு. பொன்வீண்டாங்கிறாங்க, ஹார்லிஸுங்கிறாங்க, இன்னும் என்னென்னமோ. அதெல்லாம் எதுக்கு? ஆவிக்கா? ஆவியில் ஒரு மனுஷனுக்கு அது உயிரை கொடுக்குது. அதில் எதுக்கு கொடுக்குது? சரீரத்துக்கு. ஆவிக்கு உயிர் கொடுக்கறது எது? பாஸ்டிங் பிரேயரு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, வெள்ளிக்கிழமை ஆராதனை, சனிக்கிழமை ஆராதனை, யுத்த ஜெபம். இதுதான் ஆவியை புதுப்பிக்கும், ஆவி மனுஷனை பலப்படுத்தும். நம்ம என்ன பண்ணுறோம்? சரீரத்திற்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கொள்கிறோம், ஆனால் ஆவிக்கு வேண்டியது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் செய்தி கேட்டேன். அந்த பலன்லேயே ஒரு வாரத்துக்கு எப்படி ஓடுறது? அருமையான தம்பி தங்கச்சி, ஆவி புதுப்பிக்கப்படணும். மரியாள் சொல்றாங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அப்ப நம்முடைய ஆவி கர்த்தருக்குள்ள களி கூறணும். இங்க வேதம் சொல்லுது, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரை நிலைத்து நிற்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பி. நீ தான் நடப்பிக்கணும், நீ தான் போய் தேவனிடத்துல உட்காரணும். தானியேல் பாருங்க, காலையில் மத்தியானம் சாயந்தரம், அவனுக்கு எவ்வளோ பெரிய பதவி! அதிபதிகள், பிரதான அதிபதிகளில் இவனும் ஒரு அதிபதி. எவ்வளவோ வேலை அவனுக்கு இருக்குது. ஆனால் காலையில் கரெக்டாக போய் ஜெபம் பண்ணுவேன், மத்தியானம் கரெக்டாக போய் ஜெபம் பண்ணுவேன், சாயந்தரம் போய் கரெக்டாக போய் ஜெபம் பண்ணுவேன், இடைவிடாமல் ஆராதிப்பேன், இடைவிடாமல் கர்த்தரை தொழுது கொள்கிறேன், பலகணிகளை திறந்து வைக்கிறேன், போனோடனே கதவெல்லாம் திறக்கிறேன். யாரை பார்க்குறேன்? தூரதேசத்திலிருந்து எருசலேமை பார்க்குறேன், பாபிலோன்லேருந்து எருசலேமை நேராக முகத்தை திருப்புறேன். என்னைக்காவது ஒரு நாள் என்னை விடுவிப்பீர் ஆண்டவரே. எரேமியாட்ட சொல்லி இருக்கிறீர் 70 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் விடுவிக்கப்படுவோம்னு. அதனால் அந்த 70வது வருஷத்துக்காக நான் ஏங்குகிறேன், எதிர்பார்க்கிறேன். ஒரு நாள் என்னுடைய காலடிகள் அந்த எருசலேமுக்கு போகும். தாவீது அதை அழகாக எழுதுறாரு, இதோ இசைவினைப்பான நகரத்துக்குள்ள நாங்கள் ஒரு நாளைக்கு போவோம், என் காலடிகள் அந்த எருசலேம் ஆலயத்துக்குள்ள போகும் பொழுது, அந்த கூட்டத்தோடு நான் போகும் பொழுது நான் துள்ளி குதித்து நான் போனேன்னு அவர் எழுதுறார். அதுபோல் பாபிலோனில் அவர் இருந்தாலும் எருசலேமை நினச்சிக்கிட்டே இருக்கார். உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் சொல்லவா? வறுமையில் இருக்கிறியா, வியாதியில் இருக்கிறியா, தரித்திரத்தில் இருக்கிறியா, கடன் தொல்லையில் இருக்கிறியா, குழப்பத்தில் இருக்கிறியா, நீ எங்கே இருந்தாலும் எருசலேமை நினச்சிக்க. எருசலேம் இசைவினைப்பான நகரம், எருசலேம் மகிமையான ஒரு இடம். எருசலேம் என்பது நிச்சயமாக உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அந்த நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக நீ வாழ்வடைவ, நிச்சயமாக நீ சுகித்திருப்ப, நிச்சயமாய் உன்னுடைய வியாதி நீங்கி நீ சுகம் பெறுவ, நிச்சயமாய் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு கர்த்தர் நடன்னு சொல்லுவார். நிச்சயமாய் முந்தின மகிமையோட பிந்தின மகிமை பெரிதாக இருக்கும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சங்கள் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக உன்னுடைய மிருது செடி உனக்குள்ளே முளைக்கும், சாம்பலுக்கு பதிலாக உனக்கு சிங்காசனம் வரும், இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு தருவார். இதுதாங்க எருசலேமை நினைத்து கொண்டே ஓடுறது. எருசலேமே, நான் உன்னை மறைந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. எருசலேம் இசைவினைப்பான ஒரு நகரம். பாபிலோனில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் சீயோனை நினைத்து அழுது புலம்பினோம், எங்களுடைய கிண்ணறங்களை தூக்கி அலறி செடி மேலே வச்சிருக்கிறோம். தேவனுடைய பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி?
அப்ப கிண்ணறா இருக்கு, மியூசிக் கருவிகள் இருக்கு. ஆனா இந்த தேசத்துல போய் என் தேவனுடைய பாட்டை பாடுறதா? இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, பாபிலோன்ல இருந்தாலும் இடைவிடாமல் ஜெபம், பாபிலோன்ல இருந்தாலும் இடைவிடாத ஆராதனை, எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் ஓடி போய் ஓடி போய் ஓடி போய் ஆவி மனிதனை அவன் புதுப்பிக்கிறேன், தனக்குள்ள இருக்கிற தீர்க்க தரிசன வல்லமையை அவன் புதுப்பிக்கிறேன். ராக்கால தரிசனத்துல தானியேலுக்கு சொப்பனம் வெளிப்படுத்தப்பட்டுச்சான். அப்ப ராக்காலத்துல உட்கார்ந்து கொத்தளமிட்டு நடு இரவுல அவன் ஜெபம் பண்றான். ராஜாவுக்கு சொல்லப்பட்ட அந்த காண்பிக்கப்பட்ட தரிசனம் என்னன்னு சொல்லி கர்த்தரிடத்துல வியாக்கியானம் கேட்கிறேன். கர்த்தர் வியாக்கியானத்தை வெளிப்படுத்துறாரு. ராஜாவின் போஜனம், நல்ல விருந்து சாலையில் ஒரு அழைப்பு வருது, விருந்து சாலைக்கு வாங்க, ராஜாவுடைய விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி எல்லா அதிபதிகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா தானியேல் அந்த அழைப்பை அவாய்ட் பண்றான். வேண்டாம், அது ராஜாவின் போஜனம், என்னை தீட்டுப்படுத்திடும், என் வாழ்க்கையை கரைப்படுத்திடும், என்னுடைய சரீரத்தில் தேவையில்லாத உணர்வுகளை கொண்டு வரும், எனக்கு தேவையில்லாத காரியங்களை தூண்டும், அதனால மரக்கறிகள் எனக்கு போதும், சாதாரண உணவுகள் எனக்கு போதும், ராஜாவின் போஜனம் எனக்கு வேண்டான்னு சொல்லி அவன் கிரிகை நடப்பித்தான். வேதம் சொல்லுது, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரை நிலைநிற்கிற போஜனத்துக்காக கிரிகை நடப்பியுங்கள். நீ தான் நடப்பிக்கணும். இவன் நடப்பித்தான் பத்தியா, ராஜாவின் போஜனம் வேண்டாம். இன்னைக்கு பார்த்தா விசேஷ வீட்டுக்கு போறதுக்கு குடும்பமே போறாங்க. கேட்டா அங்க நல்ல ஸ்பெஷல் சாப்பாடு, இன்னைக்கு தான் போனா போதும். இவ்வளவு நாள் இவங்க பார்த்ததே கிடையாது வாழ்க்கையில. நம்ம வீட்டு சாப்பாட்டை விட அடுத்த வீட்டு சாப்பாடு நல்லா இருந்துறப்போ அங்க போறதுக்கு என்ன மன மகிழ்ச்சி தெரியுமா? எப்படி மன மகிழ்ச்சி? ஒரு நல்ல சேலை கட்டிட்டாங்களாம், 2 சவரன் நகையை எடுத்து நல்லா ஒளிச்சு ஒளிச்சு இன்னைக்கு எடுத்து போட்டாங்களாம். அப்படியே அந்த பார்த்தா பரலோகத்துக்குள்ள போற மாதிரியே போயிட்டு அவங்க வர்றப்ப அவங்க நட்டையும் உட்டையும் பார்த்தா நான் என்ன நினைச்சுக்க, ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுக்கு இருக்க கருத்தை கிரியை நடப்பிக்க சொல்ல. பரலோகத்துக்கு வர்றது இதாங்க. இங்கே வரும்பொழுது அப்படி வரணும் கம்பீரமா. எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன், என் ராஜாவை பார்க்க போகிறேன், என் தேவனை நான் பார்க்க போகிறேன், மன மகிழ்ச்சியாக நான் புறப்பட்டு போவேன். இன்னைக்கு போய் மனதார நான் துதிப்பேன், மனதார நான் அவரை புகழ்வேன், எதுவுமே நான் அவர்கிட்ட கேட்க மாட்டேன், நான் போய் அவரை திருப்திப்படுத்தும்படி நான் அவரை துதிப்பேன். எனக்கு அதை அப்படி புறப்பட்டு வந்திருக்கிறோமா? நீங்கள் வரும்பொழுது சொல்லணும், ஆண்டவரே எதுவும் உன்னை ரிக்வஸ்ட்லாம் கொடுக்க மாட்டேன், நல்லா உன்னை புகழ போகிறேன், நல்லா உண்மை ஆராதிக்க போகிறேன், நல்லா உண்மை வணங்க போகிறேன், நல்லா உண்மை நான் கனப்படுத்த போகிறேன், என்னை படைச்சதுக்காக நீ சந்தோஷப்படும்படி நான் உண்மை புகழ போகிறேன்னு சொல்லிட்டு வந்து பாருங்களேன். அன்னைக்கு உங்கள் முகக்கலை ஸ்தேவான் முகக்கலை மாதிரி, மோசே முகக்கலை மாதிரி கர்த்தர் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. வரும்பொழுதே என்ன பண்ணுறது? துக்க முகத்தோடே வர்றது. என்னத்தை தான் ஜெபம் பண்ணி அவர் எனக்கு ஒன்றுமே தரமாட்டேங்கிறாரு. வந்து பிச்சைக்காரி மாதிரியே உட்காந்து, ஆண்டவரே பாவி ஆகிய மேலே கொஞ்சம் கிருபியா இருங்கப்பா, 2 அப்பத்தையாவது போடுங்கப்பா, இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவார்? நீ வரும்பொழுதே சரி பிச்சைக்கார ஜெபம், வரும்பொழுதே அம்மா தாயே அப்பா தாயேன்னு வெளியே கூப்பிடுவான்ல, அந்த மாதிரியே வர்றது. உள்ள வரும்பொழுதே நடைபெணமா துக்க முகத்தோடு வர்றது. ஏன்னா போட்டு உங்க இருதயத்தை அதை அழுத்துது. ஐயோ குழந்தை இல்லையே, வீடு இல்லையே, நிலம் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, வேலை இல்லையே, புருஷன் சரி இல்லையே, மனைவி சரி இல்லையே, பிறந்த பிள்ளையும் சரி இல்லையே, பக்கத்து வீட்டுக்காரன் சரி இல்லையே, எத்த வீட்டுக்காரையும் சரி இல்லையே, எனக்கு முடி இல்லையே, அப்புறம் முகம் சரி இல்லையே, நான் கருப்பா பிறந்துட்டேனே, நான் குட்டையா பிறந்துட்டேனே, நான் நெட்டையா பிறந்துட்டேனே, இந்த அம்மாவுக்கு போய் பிள்ளையா பிறந்துட்டேனே, இந்த அப்பனுக்கு போய் நான் அப்பனா, இதெல்லாம் என்ன உங்க கையால் நடக்குது? போதும் என்கிற மனதுடன் இருங்க. இன்னான்னு இங்கே பிறப்பான். உனக்கு எவ்வளவு வளர்த்தியா வைக்கணுமோ வளர்த்தியா வச்சிருக்கிறார். உன்னை கூட்ட முடியாதே. உன் சரீரத்தில் நீ அழுதா பொழுதா மட்டும் டர்ன்னு கை கூடிருமா, முடி கூடிருமா? நீங்கள் பார்த்துட்டு இந்த முடியை நான் வச்சுக்கிட்டு இந்த முடி மேலே கவலை, அப்புறம் நிறம் சரியில்லை, நான் மட்டும் அந்த கலராக பிறந்திருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன்? உனக்கு உள்ள கலரை வச்சே ஒன்றும் செய்ய முடியல. இன்னைக்கு எத்தனை பேர் எப்படி ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன்? உனக்கு என்ன கலருங்கிறது கர்த்தர் தானே நியமிக்கணும், நீயா நியமிக்கிறது. அதை போட்டு அந்த கலரை என்ன பாடுபடுத்துறாங்க தெரியுமா? பாவம், அந்த முடி என்னதான் பண்ணுமே தெரியல. ஒரு முடியில எண்ணி வச்சிருக்கிறாராம். அதை காலையில் பார்த்தா ஒரு கலராக இருக்குது, அடுத்து பார்த்தா வேற கலராக, அதுக்கு போட்டு போட்டு அடிச்சு பெயிண்ட கருப்பாக்கவும் சிவப்பாக்கவும் உன்னால கூடாதுன்னு சொல்லிட்டார். உள்ளதே போதுமே, நீ அடுப்பினடியில் கிடந்தாலும் புறாச்சிறகு உள்ள அழகான ரூபதியா நீ இருக்கிறியே. உள்ள நேச்சர்ல வாங்க, கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, வந்தவர் உள்ளதுபடி வந்திருக்கிற ஆண்டவர். அவர் நீ எப்படி வந்தாலும் அடுப்பு கடியில் கடந்து வந்தாலும் அவர் மணவாளன் தான், நீ மணவாட்டி. அவர் உன்னை மனைவி என்று சொல்ல, மணவாளி என்று சொல்ல அவர் வெக்கமே பட மாட்டார். அவர் உன்னை பார்த்து அருவருப்பு பட்டா தானே அவர் சங்கடப்படுவார். நீ சீவாம வந்தாலும் சந்தோஷம் தான், என்ன கோலத்தில் வந்தாலும் சரி, பல்லு விளக்க மறந்துட்டியா அதுக்காக வெளியே போடான்லாம் சொல்ல மாட்டார். வா வந்து உட்காரு. நீ குஷ்டரோகியா வர்றியா, என்ன பண்ற, பிச்சைக்கார கோலத்தில் வர்றியா,
அடுத்து என்ன கோலத்தில் பன்றி மேய்ச்சிட்டு வர்றியா, நீ என்ன கோலத்தில் வந்தாலும் அந்த தாய்க்கு அது பிள்ளை தான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. உன் பிள்ளை மட்டும் மூக்கு வழியாக வலிஞ்சுக்கிட்டு வந்தா அதுக்காக சீ அங்கிட்டு போயிருந்தா சொல்ல பாரு. உடனே அதை உன் சேலையில் எடுத்து தொடச்சி அதை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிறீங்களே, மடியில் வச்சுக்கிறீங்களே, தூக்கி தோளில் வச்சுக்கிறீங்களே, அது ஏன்னா அது ஓன் பிள்ளை. அப்போ ஏசப்பாவுக்கு நீ அவரு பிள்ளை. எந்த குளத்தில் நீ எத்தனை 1000 770 முறை விழுந்து எந்திரிச்சு வந்தாலும் உன்னை தூக்கி மார்பில் வச்சுக்குவார், உன்னை தூக்கி தோளில் வச்சுக்குவார். அதாங்க அவருடைய கிருபை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, சொல்லுங்க, அழிந்து போறதுக்காக ஓடாதீங்க. நித்திய ஜீவன் வரை நிலை நிற்கிற போஜனம் இங்கே நடக்குது பாருங்க. வாங்க 3 ஆராதனைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, நல்ல பாட்டு பாடுங்க. நல்ல இன்னைக்கு ஒரு நாள் முழுசும் அவருடைய நாள். இந்த நாள் முழுசும் உங்களை கம்பீர பண்ண சார்ஜ் போடுங்க. 100% உங்கள் சார்ஜ் பலப்படட்டும். நீங்கள் சும்மா 40 30 வச்சுக்கிட்டு போகிறப்ப டிஸ்பிளேல தெரிய மாட்டேது. நமக்குன்னா தெரியாது, ஏன்னா அங்கே சார்ஜ் இல்லையே. இங்கே தான் சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கிறோமே. நீங்கள் வந்து அதில் பின்னில் கொடுத்து ஏற்ற மாட்டேங்கிறீங்க. அந்த காலையில் வந்து அந்த அரை மணி நேரம் போதும் பிரதர், இதுக்கு மேலெல்லாம் எதுக்கு போட்டு வந்தோமா போனோமா 2 கை தட்டினோமா அப்படி தான் போயிட்டே இருப்போம்னா அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டே தான் இருக்கு. எவ்வளவு இலவசமாய் பெற்றுக்கொள்ற கிருபை கொடுத்துருக்கிறாரு. வந்து உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்க, உங்க அரண்களை கட்டி எழுப்புங்க, உங்க வாயில எக்காலத்தை வைங்க, எக்காலத்தை வந்து ஊதுங்க. கர்த்தர் எழுப்புதலை உங்கள் வாழ்க்கையில கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. அடுத்து வேதம் சொல்லுது பாருங்க, யோவான் 6:40, அதே அதிகாரத்தில் 6:40, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாறு. யாரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றாங்களோ அவங்கள தான் கர்த்தரை எழுப்புவார். நல்லா தெரிஞ்சுக்கணும். அவருடைய வருகையில் நம்ம எதிர்கொண்டு போகணும்னா நீ நித்தியத்துக்குள்ள இருந்தால் தான் எதிர்கொண்டு போக முடியும், இல்லாட்டி நீ பாதாளத்தில் தான் போக முடியும். அதுக்கு தாங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் இந்த பாடு, அதுக்கு தான் இவ்வளவு ஊழியம், அதுக்கு தான் 3 நாள் பாஸ்டிங், 15 நாள் பாஸ்டிங், இதுக்கு தான் இவ்வளவு ஆராதனை நடக்குது. காலையில் நடிச்சாமத்தில் இருந்து கொத்தளமிட்டு ராத்திரி 9:30 வரையும் எதுக்கு இவ்வளவு ஊழியம்? எதுக்காக இவ்வளவு ட்ரம்ஸ்? எதுக்காக இவ்வளவு லைட் எக்யூப்மெண்ட்ஸ்? எதுக்காக இவ்வளவு காரியங்களை, கேமரா, வீடியோ, ஆடியோ, எதுக்கு இவ்வளவு பிரயாசம்? எப்படியாக சிலரை ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். யாருக்கு தெரியும்? நினிவே பட்டணத்தார் சொல்றாங்க, யாருக்கு தெரியும்? ஒருவேளை அவர் மனம் திரும்பினா, மனம் மாறினாலும் மாறிடுவார். பட்னி போட்டுரு, ஆடு மாடலை கட்டிரு, ஒன்றும் சாப்பிட வேணாம், புல்லே மேய வேணாம், தண்ணியும் குடிக்க வேண்டாம். கர்த்தர் அதை பார்க்கட்டும். நானும் உட்காந்துட்டேன், என் ஆடு மாடு உட்காந்துருச்சு, தேவன் பார்த்து கொஞ்சம் மனதிரும்பிடுவார்னு சொல்லி யாருக்கு தெரியும்? நீங்க வந்து ஜெபம் பண்ணி பாருங்க, யாருக்கு தெரியும்? உங்களை பெரிய ஒரு தேவ மனுஷனாய் கர்த்தர் மாத்திடுவார். இவன் ஆடு மேய்க்க போறப்ப அங்க அக்கினி எரியும்னு அவனுக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டுச்சா? நீ ஆடு மேய்க்க போடாம அந்த மோரியா மலைக்கிட்ட, நீ இந்த இதுகிட்ட போ, ஒரே பருவத்துக்கிட்ட போ அப்படின்னு ஏற்கனவே அவனுக்கு ப்ராஃபர்சி யாரும் சொன்னாங்களா? எதர்ச்சியா போறாங்க, அங்க பற்றி எரியுதுங்க. கர்த்தர் அவன் பேரை சொல்லி கூப்பிடுறாருங்க. எதர்ச்சியா யாருக்கு தெரியும்? தென்னோட ஆடு மேய்க்க போறவன் அன்னைக்கு ஆடு மேய்க்க போறப்ப தேவன் அவனை முகமுகமாய் சந்தித்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நீ எதர்ச்சியா வா, தினந்தோறும் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. கர்த்தர் ஒரு நாள் சவுல் எல்லா ஊருக்கு விரட்டி கிறிஸ்தவர்களை அடிச்சு துன்புறுத்தினேன். அன்னைக்கு அவன் அதே மாதிரி தான் தைரியமா புறப்பட்டு தமஸ்குக்கு போன வழியில கர்த்தர் அவனை வழிமறித்தாரு. அவன் கீழே விழுந்தான். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னா கர்த்தர் சொன்னாரு, எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, உனக்கு அங்கே சொல்லப்படும். கர்த்தர் ஒரு நாளைக்கு நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். பிரயாசப்படு, பலனின் பங்கை காண்பாய். நிச்சயமாய் கர்த்தர் உனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். இன்னொரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். யோவான் 6:54, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில என்ன பண்ணுவாரா? எழுப்புவார். யார் எழுப்புவா? இயேசுவின் இரத்தத்தை புசித்து, அவருடைய சரீரத்தை மாம்சத்தை புசித்து இரத்தத்தை குடித்து அந்த திருவிருந்து ராபோஜனத்தில் பங்கு பெற்று அந்த இரத்தமும் மாம்சமும் எனக்காகவே அடிக்கப்பட்டது, எனக்காகவே சிந்தப்பட்டதுன்னு எந்த மனுஷன் விசுவாசித்து, பவுலடிகள் கொரிந்தில் எழுதுறார் இல்லையா, ஒருவனும் அஜாக்கிரதையினால் இதை உட்கொள்ளாதபடி தன்னைத்தானே நிதானித்து அறிந்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ண கடவன். ஏனென்றால் அநேகர் இதை அஜாக்கிரதையினால் உட்கொண்டு நிறைய வியாதிகளையும் இழப்புகளையும் கண்டார்கள்னு அவர் எழுதுறார். அப்போ ராபோஜனத்தை எடுக்கும் பொழுதுக்கு முன்னாடி நம்மை நாமே நிதானித்து அறியணும். எனக்காக பிற்கப்பட்டது, எனக்காய் அடிக்கப்பட்டது, எனக்காய் சிந்தப்பட்டது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எனக்காகவே இந்த பூமியில் பாவ மன்னிப்புக்கு உண்டாகும்படி இறங்கி வந்ததுன்னு விசுவாசித்து அதை பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்குள்ளே நித்திய ஜீவனை அவர் கொடுப்பார். கடைசி நாளில் அவர் உங்களை எழுப்புவார். அப்போ இன்னைக்கு வேதம் சொல்லுது,
ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன். இப்போ நம்ம எந்த அளவுக்கு இயேசுவை அறிந்து வைத்திருக்கிறோம்? நீங்கள் அறிகிற அறிவு தாங்க உங்களுக்கு நித்தியத்துக்குள்ளே கொண்டு போகும். இந்த லாசர் எந்த அளவுக்கு அறிந்திருந்தான் தெரியுமா? ஐஸ்வர்யவான் எந்த அளவுக்கு அறிந்திருந்தான் தெரியுமா? ஐஸ்வர்யவான் அவனுக்கு பிரசங்கப்பட்டிருக்கும், அவனுக்கு சொல்லியிருப்பாங்க. அவன் ஆபிரகாம என் தகப்பனேன்னு கூப்பிடுறேன். அப்போ இவன் யாருடைய வம்சத்தில் வந்தவன்? ஆபிரகாமுடைய வம்சத்தில் வந்தவன். 5 சகோதரர்கள் உண்டு, லாசரை அனுப்புங்கிறேன். அப்போ அவனுக்கு தெரியுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோகம் வர முடியாதுங்கிறது அவனுக்கு தெரியுது. ஆனால் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவன் கண்களில் இருந்துச்சு. அதனால தான் லாசருவை தரித்திரன்னு அவன் நினைக்கல, தரித்திரனுக்கு அவன் உதவி செய்யலை, சிறுமைப்பட்டவன் மேல் அவன் சிந்தையா இல்லை, ஏழைகளுக்கு அவன் இறங்கலை. வேதம் சொல்லுது ஏழைகளுக்கு இறங்குன்னு கர்த்தருக்கு கட்டன் கொடுக்கும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், கர்த்தர் தீங்கு நாளில் அவன் என்ன பண்ணுவாரா? எழுப்புவாராம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏழைகளையும் தரித்திரர்களையும் நினைக்கணுங்க. நம்மளோட எத்தனையோ பேர் இன்னைக்கு கீழ் இருக்காங்க. நமக்கு எல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்காரு, ஒரு குறைவு உங்களுக்கு இல்லைங்க. எத்தனையோ பேர்கள் பிறப்பிலேயே குறைவுங்க, பார்வையில் குறைவுங்க, மூளையில் குறைவுங்க, உறுப்புகளில் குறைவுங்க, அவயங்களில் குறைவுங்க, வீடு இல்லைங்க, ட்ரெஸ் இல்லைங்க, வேலை இல்லைங்க, கணவன் இல்லைங்க, மனைவி இல்லைங்க, பிள்ளைகள் இல்லைங்க, எத்தனையோ இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கேன். ஆனால் உனக்கு எல்லாம் கர்த்தர் நிறைவாக கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவங்கள மேலே நம்ம என்னைக்காவது கவனம் வைத்திருக்கிறோமா? அவங்களுக்காக நம்ம என்னைக்காவது ஜெபித்திருக்கிறோமா? அவங்களுடைய கண்ணீரை துடைக்க நம்ம என்னால் முடிஞ்ச பிரயாசப்பட்டிருக்கோமா? வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத 1,20,000 பேர் நம்முடைய பட்டணத்தில் குடிக்கும், வேதனைக்கும், பாவத்திற்கும் அடிமையாய் கொத்தடிமையாக இருக்கிறாங்களே. காலையில் எந்திரிச்சா அந்த பாட்டிலில் தான் என் கண்ணுடைய திறக்கிறேன், மாலை வரை குடிச்சு 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 வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். சீட்டாட்டம், குடி, வெறி, வேசித்தனம், விபச்சாரம், சூனியங்கள், மந்திரங்கள், ஏவல்கள், சூரியனை சந்திரனை நமஸ்கரிக்கக்கூடிய காரியங்கள், சித்திரங்களை காரியங்கள், இதெல்லாம் தெரியும். ஆனால் அவங்கள யார் நினைக்கிறோம்? அவங்களுக்காக யார் பிரயாசப்படுறோம்? அவங்களுக்காக யார் ஜெபிக்கிறோம்? சிறுமைப்பட்டிருக்கிற அவனை நம்ம சிந்தையுள்ளவர்களாய் பார்க்க வேண்டாமா? கர்த்தர் சொல்றாரு, மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். கடைசி நாளில் நான் வரும் பொழுது அவன் எந்த இடத்துல இருக்கிறானோ, எந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டிருக்கானோ, அந்த இடத்துல இருந்து நான் அவனை எழுப்புவேன் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறேன். இது கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு இயேசுவை அறிந்து கொள். அதை அறிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழி வேதம், இன்னொன்று ஆராதனை, பிரசங்கம். இன்னும் கர்த்தர்கிட்ட உட்காந்து நீ ஜெபிக்க ஜெபிக்க அவர் உன்னை வெளிப்படுத்துவார். வேதத்தில் எத்தனையோ பேர்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார், தன்னை வெளிப்படுத்தினார், ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய சாயலை காண்பித்தார். நீயும் தேடு, தேடுகையில் நீங்கள் கண்டடைவீர்கள். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். நல்ல பிதாவை, இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நேராய் நீங்கள் இழுத்து கொண்டு வாங்க ராஜா. ஒவ்வொருவரும் தொடப்படுவார்களாக, ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொள்வார்களாக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களை கர்த்தர் நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யும், நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.